அல்லேலூயா. தேவனுடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற இந்த 2வது வாரத்திலும் கர்த்தருடைய ஆவியானவரும் இயேசுவின் மேல் தங்கி இருந்த அந்த ஆவியானவரும் நம்ம தீர இடைப்படும். போன வாரம் பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் கிறிஸ்துவனுடைய விண்ணேற்பு பெருவிழாவை அகில உலகம் முழுவதும் எல்லா சபை பாகுபாடுகளையும் கொண்டாடுறாங்க. எல்லாருமே கொண்டாடுறாங்க. இயேசு ஒரு நாள் பிறந்தார், ஒரு நாள் நமக்காக அடிப்பட்டார், வேதனைப்பட்டார், மரித்தார், பின்னரசுக்கு ஆரவாரமாக. அன்னைக்கு பார்க்குறப்போ சீடர்கள் சொல்றார், கர்த்தருடைய தூதன் சொல்றாரு, இதுவரைக்கும் இயேசுவை தான் அவங்க பார்த்துருக்குறாங்க. இயேசுவை தான் பார்த்துருக்குறாங்க. அந்த 12 சீடரும் வேத பாடகர் பரிசேயரும் இயேசுவை தான் பார்த்துருக்குறாங்க. ஆனால் இதுவரைக்கும் அவர்கள் கர்த்தருடைய தூதனை பார்க்கவில்லை. அல்லேலூயா. இதுவரைக்கும் கர்த்தருடைய தூதனை அவங்க பார்க்கவே இல்லை. அவர் எழுந்து அவர் 3வது வானத்தில், அவர் வானத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறார். சமாரியாவர் எருசலேமில் இருந்து எல்லாரும் வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வேதம் அழகாக எழுதப்படுகிறது, அவர் எடுத்துக்கொள்ளப்படுகின்ற பொழுது மேகம் அவரை மறைத்துக் கொண்டது. அல்லேலூயா. மேகம் அவரை மறைத்துக் கொண்டது. இது எதை காட்டுகிறது? நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நாம் இருக்கின்ற பொழுது நாமும் ஒரு நாள் அந்த இயேசுவை போல எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது. அதைத் தொடர்ந்து தேவனுடைய ஆவியானவர் தன்னுடைய சன்னிதானத்துக்கு வருகின்ற பொழுது அந்த பிதாவினுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியை இந்த பூமியிலே கொடுக்கப்பட்ட இந்த நாளை தான் உலகம் முழுவதும் என்ன செய்யறாங்க? பெந்தெகோஸ்தே நாள் என்று கொண்டாடுறாங்க. இன்னைக்கு தான் சபை உருவான நாள். ஏனென்று சொன்னால் அந்த மேல் வீட்டு அறையிலே அவர்கள் கூடி இருக்கின்ற பொழுது யூதர்களுக்கு ரோமர்களுக்கு பயந்து இனி எங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்குமோ, இனி நாங்கள் எப்படி நாங்கள் வாழ்றதா சாவுறதா? இயேசுவை நம்பி நாங்கள் என்னத்தை விட்டுட்டு வந்தோம்? குடும்பத்தை விட்டுட்டு வந்துட்டோம், எங்கள் தொழிலை விட்டுட்டு வந்துட்டோம், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம். இனி நாங்கள் இந்த பூமியில போய் நாங்கள் தலையை காட்டினா எங்களை இயேசுன்னு சொன்னா உதைக்க போறோம். இப்படி இயேசுன்னு சொன்னா உதைக்க ரொம்ப நிச்சயம் அடிப்போம். எப்படி காத்துக்கிட்டு இருக்கிறோம்? இவங்களுக்கு வருமானத்துக்கு வழிகாட்டக்கூடிய வழிகளையெல்லாம் இவங்க அடைச்சிருவாங்கன்னு சொல்லி இவங்களை ஏற்கனவே பொறாமையில் இருக்கிறாங்க. இப்போ இயேசுவை பற்றி சொன்னா உதைக்கிறதுக்கு ரெடியா நிற்கிறோம். அப்பேற்பட்ட மத்தியிலே தேவனுடைய ஆவியானவர் அந்த மேல் வீட்டு அறையிலே நீங்கள் தங்கியிருங்கள் என்று சொன்ன பொழுது அந்த எருசலேம் நகரத்திலே இது மாதிரி பெரிய விழாக்களம் அன்னைக்கு நடந்துச்சு. அப்போ எல்லா நாட்டுக்காரங்களும் வந்திருக்கிறாங்க. இந்தியா அல்லது அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளை படிச்சு 2வது அதிகாரம் எத்தனை நாட்டுக்காரங்க அங்க இருக்கிறாங்கன்னு பாருங்க. 9வது வசனம் சொல்ல 2:9 பார்த்தியரும் மேய்ப்பரும் எலமீத்தியரும் அசபதோமியாவும் யூதயா கல்பதோக்கியா கொந்து ஆசியா பிரிகேரியா பாம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனி பட்டணத்தை சுற்றி இருக்கிற லிபியாவின் திசைகளில் குடியிருக்கிறவைகளும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும் யூதரும் யூத மார்க்கத்தாருமாய் இருக்கிறவர்களும் கிரேக்கத்தாரும் அரேபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்டிருக்கிறோமே என்றார். 15 தேசத்துக்காரன் கூடி இருக்கிறாங்க. எத்தனை தேசம்? 15 தேசத்தினுடைய மக்கள் ஒரு இடத்துல கூடி இருக்கிறாங்க. இப்போ 15 தேசத்து நாட்டினுடைய மக்கள் ஒரு இடத்துல கூடி இருந்தாங்கன்னா இந்த நாடு தாங்குமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கல்யாணத்துக்கோ ஒரு வரவேற்புக்கோ ஒரு நிச்சயத்துக்கோ நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ஜனங்கள் வந்துச்சுன்னு சொன்னா அதனுடைய தேவையை நம்ம சந்திக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யறோம்? நம்ம தேவையை சந்திக்கிறதுக்கு என்ன செய்யறோம்? ரொம்ப கஷ்டப்படுறோம். ஒண்ணு வேணாம். இப்போ IPL கிரிக்கெட் போட்டு நடந்துச்சு.
சின்னசாமி மைதானத்தில் பெங்களூரில் அந்த போட்டியில் ஜெயிச்ச கோப்பையை கொண்டு போய் யார்கிட்ட காட்டுறாங்க? இந்த சித்தராமையா கிட்ட காட்ட போகிறாங்க. மைதானத்தில் வந்து ஜெயிச்சவனும் கூட்டிகிட்டு வராங்க. அது ஏறக்குறைய 1,00,000 பேர் 1,50,000 பேர் தான் அந்த மைதானம் தாங்கணும். ஆனால் அது வந்தது பார்த்தீங்கன்னா 8,00,000 பேர் வந்திருக்கிறாங்க. அப்போ அந்த சின்னசாமி மைதானம் தரையிலிருந்து மாடி வீடு வரைக்கும் எல்லாமே அசைந்தது. அசைந்தது மாத்திரமல்ல, அந்த அசைவு நிமித்தம் 11 உயிர் போயிடுச்சு. இது உலகத்தில் நடக்கிற ஒரு காரியத்தை விட்டுருங்க. உயிர் போயிடுச்சு, போன உயிர் வராது. அரசாங்கம் 10 லட்ச ரூபா தரான்றான். அதை ஒரு பணக்காரன் ஒருத்தன் கேட்கறான், ஒரு சேட்டு, நான் உங்களுக்கு 2 கோடி ரூபா தரேன்டா, என் பெத்த பிள்ளைய உங்களால் மீட்டு தர முடியுமா? நான் 2 கோடி ரூபா தரேன், என் புள்ள போயிடுச்சு, நீ கொடுக்குற 10 லட்சம் என்ன பிள்ளைங்க இன்னைக்கு ஆர்வத்தினுடைய மிகுதியால் போய் தங்க உயிரை விட்டுருது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வாங்க, இந்த 15 நாட்டு மக்களும் ஒரு இடத்துல கூடியிருக்காங்க எருசலேம்ல. 15 நாட்டு மக்களும் வித்தியாசமான மொழி. ஒவ்வொருத்தர் இப்போ நான் தமிழில் பேசுகிறேன், இன்னொருத்தர் மலையாளத்தில் பேசுகிறான், ஒருத்தன் ஹிந்தியில் பேசுகிறான். உங்கள் மொழியை வச்சுக்கோங்க. இந்த 15 நாட்டு மக்களும் ஒரு தேசத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் மேல் வீட்டு அறையிலே அக்கினிமயமான தேவனுடைய ஆவியானவர் அவர் மத்தியில் இறங்கி வருகிற பொழுது நான் தமிழில் பேசுகிறான். நான் தமிழில் நான் பேசுகிறத ஒரு சீடர் தமிழில் பேசுகிறார். அல்லேலூயா. இன்னொரு சீடர் மலையாளத்தில் பேசுகிறார். அல்லேலூயா. இன்னொரு சீடர் ஹிந்தியில் பேசுகிறாரு. அப்போ என்னுடைய மொழியில் ஒருத்தர் பேசுகிறாரு, அவர் யாராக இருப்பார்? ஆனால் தான் பவுல் அழகாக சபைக்கு எழுத சொல்லுவார், அந்நிய பாஷை பேசுறது தவறல்ல, அந்த அந்நிய பாஷையை ஒருத்தர் சபைக்கு தெரியப்படுத்த வேண்டும். சபைக்கு தெரியப்படுத்த வேண்டும். வடங்கள்ல பல இருக்குது. குணமாக்குற வரம், தீர்க்கதரிசன வரம், போதிக்கிற வரம், எல்லா வரமும் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல மட்டும் அந்நிய பாஷையை சொல்றப்போ, அந்நிய பாஷைன்னு பக்தி விருத்திக்காக அது பேசுறாங்க. இந்த பக்திக்கு விருத்திக்கு பேசுறப்போ அந்த அந்நிய பாஷை என்ன செய்யணுமா? சபைக்கு தெரியப்படுத்த வேண்டும். தேவனுடைய ஆவியானவர் தனி மனிதனுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கிறது, சபைக்கு சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கிறது, தேசத்துக்கு சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கிறது, ஆசாரியனுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கிறது. 4மே இருந்தால் தான் அந்த சபை பக்தி விருத்திக்கு ஆன சபை என்று நேரத்தில் அழகாகிறது. அதனால தான் இந்த கர்த்தருடைய நாளிலே தேவன் நம்மத்திலே எதிர்பார்க்கிற ஒரு காரியம் இருக்குமே என்று சொன்னால் இப்பொழுது எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலருடைய நடபடிகளுடைய புஸ்தகம் 10வது அதிகாரம் 26வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். இல்ல 16:26. சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவு திறவுண்டது, எல்லோருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. சடுதியிலே சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. இந்த அசைவு தான் அன்றைக்கு நம்ம இன்னைக்கு படிக்கிற இந்த அசைவு தான் எப்போ நடந்துச்சு? ஆவியானவருடைய மேல் வீட்டு அறையில நடந்துச்சு. அதுல வென்றும் நடக்கல. 12 பேர் தங்கி இருக்கிறாங்க, 72 சீடர்கள் தங்கி இருக்கிறாங்க ரோமர்களுக்கு பயந்து. ஆனால் அவர்கள் வந்தவர்கள் எல்லாருமே இவர்கள் பேசுகிற அந்த மேல் வீட்டு அறையில் அவங்க பேசுகிற பாஷையும் அவர்கள் பேசக்கூடிய அந்த அக்கினி மயமான ஆவியானவரையும் நெருப்பு போன்ற ஆவியானவரை பார்த்த பொழுது எல்லாருமே பயந்து விட்டார்கள். எல்லாருமே என்ன சொல்றாங்க? நான் தமிழில் பேசுகிறாங்க, இவன் மலையாளத்தில் பேசுகிறாங்க, ஹிந்தியில் பேசுகிறாங்க, இங்கிலீஷ் பேசுகிறாங்க, இவன் எந்த நாட்டுக்காரன், இவன் நம்ம மொழியிலே பேசுகிறாங்க. இவர்களுக்குள் என்ன நடந்தது? படிப்பறிவு இல்லாதவர்களே. படிப்பறிவுகள் என்ன படிப்பு இருக்குது? எல்லாமே மீனவர்கள். ஒவ்வொரு தொழில் செய்கிறவங்க. லூக்கா ஒரு ஆள் தான் இப்போ மருத்துவர்னு சொல்லி அவரை படிச்சிருக்கிறாங்கன்றான். அதுக்கப்புறம் வேற யாரும் படித்தது மாதிரி எங்கேயுமே காட்டப்படல. அதுக்கப்புறம் யார் வரா? பவுல் அப்போஸ்தலன் தான் வருகிறார். ஆனால் படிப்பறிவு இல்லாதவர்கள் இவர்கள் இப்படி நம்முடைய பாஷையை பேசுகிறார்களே என்று சொல்லி அந்த இடத்திலே மிகப்பெரிய ஒரு கலக்கம் இதே மாதிரி உண்டாது.
இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்துவை போதிக்க வந்த இந்த பவுலும் சீலாவும் நடு ராத்திரியிலே சிறைச்சாலையிலே துதித்து கொண்டிருந்த பொழுது பூமி அசைந்தது. பூமி அசைந்தது என்று எழுதப்படுகிறது. இன்னைக்கு அசைவு என்பது ரெண்டு காரியத்தை குறிக்கிறது. ஒன்று அசைவு என்பது ஒன்று முன்னேற்றத்தை குறிக்கிறது. ரெண்டாவது அசைவு என்பது நம்முடைய வீழ்ச்சியை குறிக்கிறது. அல்லேலூயா. அசைவு என்ன செய்யும்? முன்னேற்றத்தை குறிக்கும். இன்னொரு அசைவு என்ன செய்யும்? நம்முடைய வீழ்ச்சியை குறிக்கும். ஆனால் இந்த அசைவு நம்மை பரத்துக்கு அழைத்து கொண்டு போகிறது. அல்லேலூயா. இந்த அசைவு நம்மை பரத்துக்கு கொண்டு போகிறது. இன்னைக்கு அதுக்கு தான் நம்ம எல்லாமே இன்னைக்கு எதிர்நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த தூய ஆவியானவர் திருவிழாவில் 4 நாளுக்கு பண்டிகை. அத்தான் போன வாரம் இடியாப்பம் வாங்க போனேன். இடியாப்பம் வாங்க போகிறப்ப ஒரு ஆட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ எங்கிட்டு பார்த்தாலும் தேர் திருநா மஞ்சள் படுவா அது அம்மா அழகு ஊற்றி அது இதுன்னு வந்துருக்கு. இப்போ அவர்கிட்ட அவர் என்கிட்ட சொல்கிறாரு, அவரை முன்னேந்தியில் பின்னேந்தியில் அவர் சொல்கிறாரு, எங்க இந்த திருச்சிக்குள்ள கோயிலுக்கு பஞ்சமா, திருநாளுக்கு பஞ்சமா, நவநாளுக்கு பஞ்சமா, சபை கூட்டத்துக்கு பஞ்சமா, எதுக்குமே பஞ்சம் இல்லை. ஆனால் ஜனங்க மாறலையே. பால் குழம்பு தூக்கிட்டு வாங்க, அக்னி சட்டி தூக்கிட்டு வாங்க, அதை தூக்கிட்டு வாங்க. அவனுக்குள் இருக்கக்கூடிய அந்தரங்க பாவம் அந்த தெருவிலே இருக்கிறனால அவன் ஒவ்வொன்றும் அந்த சதாவை சொல்றார். இவன் இப்படி, இவன் அப்படி, அவன் இப்படி. இவங்க அதுக்கு நான் சொன்னேன், ஜனங்களாம் மாறலன்னு சொன்னான். எந்த மாற்றமே வர. செய்கிறது தப்பு, செய்கிறது பாவம் நல்லாவே தெரியும். நான் என்ன பாவம் நான் செய்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீ இந்த பாவத்தை நீ செஞ்சிட்டேன்னு சொல்லி யாரும் நம்ம வந்து சுட்டி காட்ட வேணாம். படிக்கிற பிள்ளை என்ன தப்பு செய்யணும் அந்த பிள்ளைக்கு நல்லா தெரியும். ஒரு ஊழியக்காரர் இருக்கிற செய்கிறவரு நீ என்ன தப்பு செய்யணும் அவருக்கு நல்லாவே தெரியும். யாருமே வந்து நீ தப்பு செஞ்சேன்னு சொல்லி சும்மா போர்டில் பேரை எதுவும் குச்சி எடுத்து அடிச்சுட்டோன்னு சொல்லி யாரும் மறந்துடலாம். ஆனால் தனி மனித ஒழுக்கம் இருக்குமே என்று சொன்னால் அந்த தேசத்தில், அந்த தெருவில், அந்த பட்டணத்தில், அந்த குடும்பத்தில் நிச்சயம் ஒரு அசைவு உண்டாகும். அல்லேலூயா. நிச்சயம் ஒரு அசைவு உண்டாகும். அந்த அசைவு எதற்காக அந்த அசைவு வருகிறது என்று சொன்னால் அந்த அசைவு தேவனிடத்தில் நம்மை நிச்சயம் போய் சேர்க்கும். நம்முடைய முன்னிலைமையை காட்டிலும் நம்முடைய பின்னிலைமை, அந்த அசைவுக்கு அப்புறம் வரக்கூடிய நாட்கள் நமக்கு சந்தோஷமான நாட்களாய் இருக்கும். வேதத்தில் எவ்வளவோ எழுதப்படுகிறது. அசைவு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த இடத்திலே ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்தது என்று எழுதப்படுகிறது. அசைவு வந்ததுக்கு அப்புறம் தான் ஜனங்கள் அந்த இடத்திலே குணமாக்கப்பட்டார்கள் என்று எழுதப்படுகிறது. இதுவரைக்கும் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பெரும்பாடு ஸ்திரியை நம்ம நிறையா காரியங்களை நம்ம படிச்சிருப்போம். ஆனால் அந்த பெரும்பாடு ஸ்திரியினுடைய காரியம் என்னவென்று சொன்னால் இதுவரைக்கும் அந்த பெரும்பாடு ஸ்திரியினுடைய அசைவு அவளுக்கு மட்டும்தான் தெரியும். வேற யாருக்கும் தெரியாது. அந்த அசைவு எப்படி நடந்துச்சுன்னு சொன்னால் இதுவரைக்கும் என்னுடைய மருத்துவத்தினுடைய என்னுடைய ஆஸ்திகளை எல்லாத்தையும் நான் செலவு செஞ்சிட்டேன். ஆனால் என்னுடைய உதிர போக்கு நிற்கவில்லை. நிற்கலன்னு சொன்னாவே அந்த பிள்ளை என்ன செய்யலாம், 6 நாள் 1 வாரம் தள்ளி நின்று சபைக்குள்ள வராத, அங்கே வராத, பொது நிகழ்ச்சியில் கலந்துக்காத, எதிரே நடந்துக்காத இருக்கலாம். ஆனால் இவளுக்கு குதிரையுமே இந்த பிள்ளைக்கு போய்கிட்டு இருக்குதுன்னு சொன்னால் அவருடைய உடல் எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம், எனக்கு பீரியடு டைமுங்க அப்படிங்க இப்படி நம்ம சொல்லிடுறோம். இருக்கட்டும், அது கெட்ட ரத்தம் வெளியே இருக்கட்டும். ஆனால் இவன் உடல் முழுவதுமே ரத்தம் வெளியேறி உடல் மெலிந்து போனல் மத்தியிலே, வெளிநில்லாதல் மத்தியிலே ஒரு அசைவு வந்தது. அந்த அசைவு தான் அவ்வளோ ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே ராஜானாய், ஒரு போர் வீரனாய், ஒரு கம்பீரமாய் 33-30 வயசு இளைஞர் நடந்து வந்து கொண்டிருக்கிற அந்த இயேசுவை பார்த்து சொல்கிறார், எவ்வளோ பேர் உன்னை பின்தொடர்ந்து வருகிறார்கள் ஐயா, எவ்வளோ பேர் உன்னை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உன்னை நான் தொட முடியாது. ஆனால் உன்னுடைய வஸ்திரத்தை நான் தொடுகிறேன். அவன் விரட்டி இருப்பான்.
போன்னு இருப்பான், அடிச்சிருப்பான், கிள்ளியிருப்பான், திட்டியிருப்பான். ஏற்கனவே அவளை பற்றி ஜாதியை குறித்து தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க. நீ எங்கே இதுக்குள்ள நுழையிற? ஆனால் அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் அந்த கூட்டத்தின் மத்தியில் எப்படி வளைஞ்சி நெருங்கி குளிஞ்சி நிமிந்து போனாலும் தெரியும். அந்த இடுக்கமான கூட்டத்தில் போய் அவருடைய வஸ்திரத்தை தொட்டார். அந்த இதுவரைக்கும் கேள்வி கேட்காத இயேசு இந்த இடத்துல கேள்வி கேட்கிறார். இடத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு சென்றதே. அப்போ அழகாய் சொல்வார்கள், ஐயா இவ்வளோ பேர் உன்னை நறுக்கி கொண்டு இருக்கிறார்களே, யார் இடத்துல போச்சு நாங்கள் எப்படியா நாங்கள் கேட்கணும்? இல்லை இன்று என்னிடத்தில் அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு சென்றிருக்கிறது. அந்த வல்லமையை தொட்ட மனிதன் யார்? அந்த தனி மனிதன் யார்? இதை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவ்வளோ கூட்டத்தின் மத்தியிலே குதிர போக்கினால் கஷ்டப்பட்டு இருக்கிற இந்த சமாரிய பெண்ணை பார்த்து நடுவில் நிறுத்தி, அம்மா உன் காரியம் என்னவென்று கிறிஸ்துநாதர் அழகாய் கேட்கின்ற பொழுது, ஐயா 18 வருஷம் குதிரை போக்கில் எவ்வளோ காலம் எவ்வளோ செலவழித்தேன், எவ்வளோ செஞ்சிட்டேன், ஆனால் எனக்கு எதுவுமே குணமாகல. ஆனால் நான் உள்ளத்திலே நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் நினைச்சதை நீ கேட்டபடி நான் தொட்டேன். அதன் மூலியமாய் இந்த குதிரை நின்று போய்விட்டது. இயேசுகிட்ட என்னைக்கு அவள் எந்த நிமிஷத்தில் அவங்க தொட்டாங்களோ அந்த நிமிஷத்துல இருந்து அவங்களுக்கு குதிரை போக்கு நின்று போயிடுச்சு. இதுதான் அசைவு. இந்த உதிரப்போக்கு நின்று போன அந்த அசைவை அவர்கள் பார்த்த மாத்திரத்தில் அவங்க சும்மா இருப்பாங்களா? எவ்வளோ லட்சம் பேர் நடந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க, ஆயிரம் பேர் நடந்து வந்துகிட்டு இருக்கிறான். அவர்கள் மத்தியில் இந்த தனி ஒரு மனிதன் இந்த அசைவு அவர்களை பெரிய மீட்பு பாதைக்கு கொண்டு சென்றது. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி மீட்பு பாதைக்கு அவர்களை கொண்டு சென்றது. இன்னைக்கு தேவன் இன்னைக்கு சபையை இன்னைக்கு அதைத்தான் எதிர்பார்க்க. இன்னைக்கு நம்மகிட்ட ஜெப கூட்டம் குறைவா? சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா இடத்துலையும் அவர் வராருங்க, இவர் வராருங்க, அப்படிங்க இப்படிங்க, அவர் அதை செய்யறாருங்க, இதை செய்யறாருங்கன்னு சொல்லி இன்னைக்கு தனி மனித ஒழுக்கத்தை மீறி, தனி மனித இயேசு கிறிஸ்துவை மீறி இன்னைக்கு என்ன செய்யலாம்? தனி மனிதனை பிரகடனப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து எந்த இடத்துலையுமே 4 நற்செய்தியை படித்து பார்த்தாலும் சரி, அவர் வருகிறார். இதைத்தான் சொன்னாங்க. ஆனால் இது வராதுன்னு சொன்னோன்னே படுத்திருக்கிறவன் தூங்கி எல்லாருமே ஓடியாட்டோம். ஆனால் இன்னைக்கு விளம்பர பலகையா போச்சு. அரசியல் கட்சி மாதிரி இன்னைக்கு சபையை கொண்டு வந்துட்டாங்க. என்னைக்கு மாறப்போகுதுன்னு தெரியல. அவ்வளோ வேதனையோடு இந்த வார்த்தையில நான் கொண்டு இருக்கிறேன். என்னைக்கு மாறப்போகுது? இன்னைக்கு வர்ஜல்னு சொன்னால் வர்ஜல்னு பேரப்பட்டா பார்த்தாத இவரு நம்ம உலகத்தில் நம்ம படித்த படிப்பு மாதிரி அவர் அந்த வரம் பெற்றவர், இந்த வரம் பெற்றவர், அப்படி செய்கிறவர், இப்படி செய்கிறவர் போட்டு கேவலப்படுத்துகிறாங்க. எடுத்து படித்து பார்ப்போம். 16:26 திரும்பவும் படிமா. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. இன்னைக்கு நம்ம பூமி அதிர்ச்சியாக தான் நம்ம பார்த்துருக்கோம். ரிக்டர் அளவுகள் அது இவ்வளோ ஏறி இருக்கான், அப்படிங்க இப்படிங்க. ஆனால் நம்ம பகுதியில் ஒன்றும் பூமி அதிர்ச்சி வரல. கடம்பூரில் கூட அதிர்ச்சி வருது, சுற்று வட்டார பகுதியில் கூட பூமி அதிர்ச்சி வருது. ஆனால் நம்ம பகுதியில் ஒன்றும் பூமி அதிர்ச்சியாக வருது. ஆனால் இந்த இடத்துல அழகாக எழுதப்படுகிறது. எப்படி எழுதப்படுகிறது என்று சொன்னால் 19ஆம் வசனத்தை படிப்போம். அவளுடைய எஜமான் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்று போயிற்றென்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியுள்ள அதிகாரத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். அவர்கள் அதிகாரத்தில் ஒப்புவித்து யூதர்கள் இருந்த மனுஷர் நம்முடைய பட்டணங்களில் கலகம் பண்ணி, அவங்க என்ன கலகம் பண்ணுவாங்க? கிறிஸ்தவன் சொன்னாவே இன்னைக்கு கலகம் பண்ணுறான்னு தான் சொல்லுவாங்க. ஏன் என்று சொன்னால் அவன் கிறிஸ்தவன் என்று சொன்னாலே என்ன செய்யலாம்? வேறு பிரிக்கப்பட்டவன். அவனுக்கு நாள் கிடையாது, நட்சத்திரம் கிடையாது, தேரை கிடையாது, திருநாள் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவன் வேறு பிரிக்கப்பட்டவன். மாமன் சீர் செய்யணும், மச்சான் சீர் செய்யணும், அந்த சீர் செய்யணும், இந்த சீர், எந்த சீருக்குமே அவன் தலைமை கிடையாது. உனக்கு நான் செய்யணுமா? ஒரு நாளைக்கு முன்னால் வரேன், இல்லையா என்னுடைய தேவையெல்லாம் என்னுடைய ஆராதனையெல்லாம் முடிஞ்சு நான் வரேன்,
அப்போ நான் உனக்கு என்ன செய்யணுமோ நான் செய்கிறேன். இல்லை இப்போ உனக்கு தேவையா எடுத்தால் எடுத்துக்கிட்டு போயிடு, காசு கொடுத்தாங்க. இவர்கள் செய்கிறார்கள். எப்படி செய்கிறார்கள் என்று சொன்னால், இவர்கள் ஏற்கனவே இந்த பவுலையும் சீலாவையும் அந்த ஊர் ஜனங்க என்ன நினைக்கிறாங்க, தங்களுடைய தொழிலுக்கு இவர்கள் கேடு விலைக்கு விடுவார்கள். ஏற்கனவே மாய வித்தையில் அந்த ஊர் வாழ்ந்துகிட்டு இருக்கு. மாய வித்தையில வாழ்ந்துகிட்டு இருக்கு. மாய வித்தையிலே ஜனங்களை பயமுறுத்தி ஜனங்களை மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் மாய வித்தையை விரட்டி உண்மையான தேவனை அந்த இடத்திலே அவர்கள் பிரசங்கித்தபடியினால் இவர்கள் மூலியமாய் அந்த பட்டணத்தில் ஒரு அசைவு வருகிறது. இவங்க செஞ்ச காரியம் அதுதான். அவர்கள் செய்த காரியம் என்ன? அதிகாரத்தை இழுத்து கொண்டு போனார். ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளும் அனுசரிக்கும் தகாத முறைகளை இவர்கள் தகாத முறைகளை இவங்க போதிக்கிறாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் தகாத முறையை இவங்க போதிக்கிறார். ஆனால் தகுதியா அவங்க போதிச்சாங்க. ஆனால் இன்னைக்கு சபைகள் இன்னைக்கு தகாத முறைகளில் போதிச்சுக்கணும். 3 வாரம் வந்துட்டானா, 2 வாரம் வந்துட்டானா, இந்த ஊழியக்காரனுக்கு என்ன செய்யும்? அந்த வந்தவங்களை உறுத்திக்கிட்டே இருக்கும். எப்படியாவது இவனை ஞானஸ்தானம் எடுக்க வச்சிடணும், இவன்ட்டு வந்து தசம பாவம் கொடுக்க வைக்கணும். இவனை வந்து நம்ம அது ஒரு ஒழுக்கம்தான். ஆனால் அதை காட்டிலும் அவனுக்கு ஒரு ஞானஸ்தானம் எடுக்க வேண்டியவனுக்கு பிதாவை குறித்து தெரிந்திருக்க வேண்டும். அடுத்தது இயேசு கிறிஸ்துவை குறித்து தெரிந்திருக்க வேண்டும். 3வது ஆவியானவரை குறித்து தெரிந்திருக்க வேண்டும். இந்த 3மே தெரிஞ்சால்தான் ஞானஸ்தானத்துக்கு அவன் உட்படுத்த வேண்டும். ஞானஸ்தானம் என்பது சீடத்துவ வாழ்க்கைக்கு கடந்து செல்லக்கூடிய வாழ்க்கை. நான் இயேசுவை தவிர வேற யாரை என்னுடைய தலைவனாக, என்னுடைய நண்பனாக, சக தோழனாக யாரை நான் கொண்டு வர மாட்டேன். என்னுடைய முதன்மையானது என்னுடைய இயேசு கிறிஸ்து. இதைத்தான் நம்ம கொண்டுட்டு வரணும். ஆனால் இன்னைக்கு சபைகள் ஜனங்களை பெருகிறதுக்காக இன்னைக்கு என்ன செய்யலாம்? வந்து 2 நாள்லயே 3 நாள்லயே 1 வாரத்திலே ஞானஸ்தானம் இருக்கு. கொஞ்ச நாள்ல என்ன செய்யலாம்? எவ்வளோக்கு எவ்வளோ முன்னுக்கு வந்தானோ அவ்வளோக்கு பின்னால காணாம போயிடும். ஊழியக்கார கூட தேடி அலைய வேண்டியதாக இருக்கும். எங்கப்பா 2 வாரம் வந்தியா 3 வாரம் அடப்பாய்யா நீ சொன்ன இயேசு கிறிஸ்துவ காரணம். மறுதளித்து போகக்கூடியவர்களாய் வாழ்ந்து கொண்டு போகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதே மாதிரி தான் இவர்கள் கலகம் செய்ய வரவில்லை. மாயவித்த காலனை மாற்றி அந்த இடத்திலே அவருடைய தொழிலை மாற்றி இயேசுவை போதித்தபடினால் அவர்கள் சடுதியிலே காவலரை சுத்தமாக சொல்றார், காவலரை உட்படுத்தப்பட்டார்கள். காவலரை உட்படுத்தப்பட்ட பொழுது அந்த சிறைச்சாலையிலே இவர்கள் தொழுமரத்தில் போன வாரமே படித்தோம். தொழுமரத்தில் எப்படி இருக்கும்? தொழுமரத்திலே கட்டும்படியாக கட்டி வைத்த பொழுது பூமி அசைந்தது. இன்னைக்கு நம்மளும் தான் அந்த பூமியில் நம்ம வாழ்றோம். நம்ம நடந்து போகிறப்ப பூமி அசைஞ்சிருக்குதா? சொல்லுங்க பார்க்கலாம். பூமி அசைஞ்சிருக்கா? எவ்வளோ பெரிய லாட்ஜ் கட்டுறாங்க, அதிர்ச்சி வேணாம். ஆனால் பூமி அசைஞ்சிருக்குதா? அசைவு என்பது ஒரு முன்னேற்றத்தை, முன்னாலே சொன்னோம், அசைவு என்பது ஒரு முன்னேற்றத்தை குறிக்கும். அதே அசைவு நமதை வீழ்ச்சிக்கு கொண்டு வரும். ஆனால் இவர்கள் அசைந்த அசைவு தேவனை, இயேசு கிறிஸ்துவை மெய்யான தெய்வம் என்று அன்றைக்கு ரோமர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் வெளிப்படுத்தினார். இன்றைக்கு நம்மையும் உங்களையும் என்னையும் இன்னைக்கு ஆவியானவருடைய திருநாளிலே அவர் அழைக்கக்கூடிய காரியம் இதுவாக தான் இருக்கிறது. நீ அசைவாயா? ஒரு கேள்வி கேட்கிறார். நீ அசைவாயா? நான் அசைகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி எத்தனை பேர் அந்த பலிபடுத்துக்கு நேராக கையை நீட்டுவோம்? நான் அசைந்து வருகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி எத்தனை பேர் கையை நீட்டுவோம்? எத்தனை பேர் ஒப்பு கொடுப்போம்? எடுத்து அதே அதிகாரத்தில் 16-19 படித்து பார்க்கின்ற பொழுது அழகா எழுதப்படுகிறது. அவருடைய எஜமான் தங்கள் ஆதாயம் நம்பிக்கை அற்று போயிட்டு என்று கண்டு பவுலை சீலாவையும் பிடித்து சண்டைகளில் அதிகாரத்தில் இழுத்து கொண்டு போனார். இந்த சபைக்கு வருகின்ற பொழுது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வருகின்ற பொழுது எல்லா குடும்பம் எல்லா சூழ்நிலைகளும் வரும். அம்மா ஒரு இடத்துல அம்மா ஏற்றுக்கா, அப்பா ஏற்றுக்க மாட்டான். ஒரு இடத்துல பிள்ளை இருந்துச்சுன்னா அக்கா ஏற்றுக்க மாட்டான். நீ ஏற்றுக்கிட்டான்னு தனியாக போ. நீ நம்ம ஒதுக்கியே வச்சு போடுவோம்.
அவர்கள் எப்படி வர்றது? இந்த வேதத்துக்காக எவ்வளோ பரிசுத்தவான்கள் தங்களுடைய புறஜாதி மார்க்கத்திலிருந்து தங்களுடைய உறவுகளை அறுத்து வந்தவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறார். நான் படித்த டிசியை கூட நான் இயேசு கிறிஸ்து கிட்ட ஏற்றுக்கிட்டு நான் திருப்பி நான் வேலைக்கு போய்வேன்னு சொல்லிவிட்டு டிசியாவே கிழிச்சு போட்டுட்டு வந்த பரிசுத்தவான்கள்லாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு சபைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நான் படிக்கிறேன் என்ன செய்யலாம்? ஆயர் அவன் இப்படி ஆகணும் சபைக்குள்ளே வந்து நான் படிக்கிறேன். இனிமேல் என்ன தடா? நீ படிக்கிறதுக்கு என்ன தடா இருக்குது? படிக்கிறதுக்கு என்ன இருக்குது? 14 வருஷம் படிச்சுட்டு வந்துட்ட, கன்னியர் 10 வருஷம் 7 வருஷம் படிச்சுட்டு வந்துட்ட. இனிமேல் நீ படிக்கிறதுக்கு என்ன இருக்குது? உன்னுடைய பங்கு தளத்தில் மறு இயேசுவாய் உன்னை அனுப்புகிறார். உன்னுடைய பங்கு பணிஸ்தலத்தில் சபைகளில் மறு இயேசுவை அனுப்புகிறார். அந்த மறு இயேசுவாக தான் இப்போ அந்த இடத்துல பணி செய்யணுமே ஒழிய அந்த இடத்துல கெட்ட சிந்தனைக்கும் பாலியல் பலாத்காரங்களுக்கும் நீ உட்பட்டு உன்னுடைய இச்சைகளை அந்த இடத்துல விற்றுப்பட்டு இயேசுவுக்கு மான பங்கை படுத்தாதே என்று சொல்லி இந்த நாளில் தேவனுடைய ஆவியானவர் நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்தார். இனிமே படிக்கிறதுக்கு என்ன இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். பைபிளை படிச்சுட்ட, பைபிளில் பட்டம் வாங்கிட்டேன், பட்டம் வாங்கி உடைய குருவாக ஒரு ஆசாரியன்னு உடைய திருநிலை படித்தேன். இனிமே படிக்கிறதுக்கு என்ன இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். இனி நீ படிக்கணும்னு சொன்னா உலகத்துக்கு உரிய படிப்புகளை படிச்சு உன்னையே நீ பெரிய பெரிய பிராக்கெட்ல தான் போட்டுக்கிற. இவர் டிடிசி எழுங்க, இவர் அவ்வளோ படிச்சிருக்கிறாங்க, இவ்வளோ படிச்சிருக்க. தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து படிப்புக்கும் இந்த வேதத்துக்கும் எவ்வளோ தூரம். படிப்பறிவு இல்லாதவங்க தாங்க இன்னைக்கு அவ்வளோ காரியம் செஞ்சிருக்கிறாங்க. இவ்வளோ படிச்சிருக்கிறவங்க போய் ஒரு கேன்சரை குணமாக்க சொல்லுங்க, ஒரு எய்ட்ஸை குணமாக்க சொல்லுங்க. பாளையங்கோட்டையில் ஒரு துப்புரவு பணியாளர் செய்யக்கூடிய தூய்மை பணியாளர் செய்யக்கூடிய ஒரு தம்பதியர் இருக்கிறார். அவங்களுக்கு பணி காலையில் எழுந்திரிச்சு அவங்களுடைய பணி காலையில் எழுந்திரிச்சு பேர் கொடுக்கணும், போய் திருவு கொடுக்கணும், திருப்பி 11 மணிக்கு வரும். ஆனால் அவங்க உண்மையாய் தேவனை பின்பற்றி வந்தபடியினால் தேவனுடைய ஆவியானவர் அவர்களுக்கு வரக்கூடிய மனிதன் யார், அவங்க அழைச்சிட்டு போனால் இந்த குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம். அவங்க நின்று ஜெயிச்சாங்கன்னா இந்த இடத்துல இனி என்ன நடக்க போகுது, இனிமே என்ன நடக்கும், இனிமே என்ன நடக்கும், உனக்கு என்ன செய்ய சொல்லி புள்ளி விவரமா அழகா சொல்லிக்கிட்டு வர, புள்ளி விவரமா தெளிவா சொல்லிக்கிட்டு வர. அவங்க எந்த இடத்துல போய் படிச்சாங்க? வேதத்தையே படித்தனால் அந்த ஆவியானவர் அவர்கள் மத்தியிலே தினசரி இடைப்படுகிறார். இவங்களை பார்த்து மேசையில் இருக்கிற, இவங்களை பார்த்து சோபாவில் உட்காந்து இருக்கிற கன்சனர் கையெடுத்தது உண்டு. ஏமா எனக்கு ஜோம் பண்ண, ஐயா எனக்கு ஜோம் சொல்ல முடியுமா? இன்னைக்கு பெரிய பெரிய ஆயர், பெரிய ஃபாதர்ன்றான், கன்னியர்ன்றான். அவனோட போய் நம்ம ஜோம் பண்ண சொன்னா உடனே சிலுவை வளைச்சாங்க. கடவுள் ஆசிரியர் சிலுவையாய் மாறத்தான் உன்னை வச்சிருக்கிறார். சிலுவை அடையாளம் போடுறதுக்கு உன்னை வச்சு, சிலுவை அடையாளம் போடுறது நல்லது, அது ஆசீர்வாதம் தான். அந்த அர்ச்சிக்கப்பட்டவங்க மேலேருந்து நமக்கு சிலுவை அடையாளம் போட்டு நமக்கு வருது, நம்முடைய கிணிகளை போட்டும் கஷ்டங்களை போட்டும் நம்ம சொல்ல முடியாத குணத்தை ஒன்று அது இருக்கட்டும். ஆனால் அது கிடையாது. அந்த சிலுவையாய் மாற உங்களையும் என்னையும் அவர் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார். அன்னைக்கு அதுதாங்க அசைவு. ஒரு ஸ்தலத்துக்கு போனோம்னா அதுதான் அசைவு, ஒரு இடத்துக்கு போனோம்னா அதுதான் அசைவு. என்னை கண்டு யாராவது அசைஞ்சிருக்கிறாங்களா? என்னை கண்டு என் குடும்பமே அசைய மாட்டேன், என் பிள்ளையே அசைய மாட்டேன். என்னை கண்டு யாராவது அசைஞ்சிருக்கிறாங்களா? சடுதியிலே சிறைச்சாலை அசைந்த உடனே அந்த சிறைச்சாலையினுடைய மேல் அதிகாரி பார்த்து சொல்லுகிறார், ஒன்றும் கேடு விளைவித்துக் கொள்ளாதே, நாங்கள் எல்லாமே இங்கே தான் இருக்கிறோம், எல்லாருமே சிறைச்சாலை திறந்திருக்கு, எல்லாருமே இருக்கலாம், எவனும் வெளியே போகல. அப்போ இவர்கள் பாடியக்கூடிய பாடல் எல்லாருக்குமே ஆறுதலை தந்தது, எல்லாருக்குமே ஆறுதல். அவங்க என்ன பாடினாலும் அந்த இடத்துல எழுதுல, ஆனால் துதித்தார்கள் என்று எழுதப்படுகிறது.
அவங்க என்ன துதித்தார்கள் என்று தெரியாது. ஆனால் துதிக்கின்ற பொழுது எல்லாருமே கட்டுகள் மாறியது, இருதயத்தினுடைய ரணங்கள் குணமாகியது. அவங்க பாடுறப்பே அவருடைய வழிகள் மறைந்தது. யாருமே சிறைச்சாலையை விட்டு வெளியே போகல. ஆனால் சிறைச்சாலைக்காரன் அந்த மேலதிகாரி சொல்கிறான், நான் குத்திக்க போகிறேன்னு சொல்லி உயிரை விடுறான். இப்போ பவுல் சொல்கிறான், யார் எல்லா ஜெயிலும் எல்லா வாசலும் திறந்து கிடக்குதுடா, தைரியமாக சொல்கிறாரு, எல்லா ஜெயிலுக்காரமும் திறந்து கிடக்குது, நாங்களாம் இங்கே தான் இருக்கிறோம், நாங்களாம் இங்கே தான் இருக்கிறோம். எப்படி எண்ணி வச்சுட்டு போய் எல்லாம் என்னென்ன மாதிரியே தான் இருக்கிறோம், என்னென்ன மாதிரியே தான் இருக்கிறோம். உன்னுடைய உயிருக்கு கேடை விளைவித்துக் கொள்ளாது என்று சொன்ன பொழுது இந்த சிறைச்சாலையினுடைய தலைவன் தீப்பந்தங்களை கொண்டு வந்து யாரை கட்டி வைத்தானோ அவர்களை இறக்கி அவர்களுக்கு காயங்களுக்கு எண்ணெய் போட்டு துடைத்து விட்டு, ஆண்டவன்மார்களே நானும் இந்த தேவனை தெரிந்து கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாரு. அது மாதிரி இன்னைக்கு நம்ம கேட்போமா? இன்னைக்கு நம்ம சபைகள் கேட்குமா? சொல்லுங்க பார்க்கலாம். சபைகள் கேட்குமா? சபை தலைவர்கள் கேட்பாங்க. ஜனங்கள் தான் தேவனை தேடு, தேவனை தேடு, தேவனை தேடு, எல்லாமே தேவனை தேடு. ஆசீர்வாதங்கள் உண்டு, ஊழியக்காரத்திடம் ஆசீர்வாதம் உண்டு, எல்லாரும் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஆனால் தேவனை எவ்வளவு ஒழுக்கத்தோடு தேட வேண்டும் என்று சொல்லி இந்த இடம் நமக்கு அறிவிக்கிறது. ஆவியானவருடைய ஒரு அசைவு. ஆண்டவரே, நான் தேடி வருகின்ற பொழுது எனக்கு ஒரு அசைவை தாருமையா, என்னுடைய பின்னிலைமையை மாற்றும். என்னுடைய முன்னிலைமை இப்படி இருக்குது, என்னுடைய முன்னிலைமை இப்படி இருக்குது. இந்த முன்னிலைமைக்காக உன்னிடத்தில் நான் வரவில்லை. இந்த பின்னிலைமையை என்னை ஆசீர்வதிப்பீர் என்று சொன்னால் உனக்கு நான் சாட்சியாக இருப்பேன், என்னுடைய குடும்பம் சாட்சியாக இருக்கும், என்னுடைய சந்ததி சாட்சியாக இருக்கும் என்று சொல்லி நீ சொல்வதற்கு தான் உங்களையும் என்னையும் இந்த ஆவியானவருடைய திருவிழாவிலே தேவன் நம்மை அழைத்து வைத்திருக்கிறார். நீங்க படிப்புக்கு தேவனை தேர்ந்தது நல்லது, எனக்கு வேலை கிடைக்கும் சொல்லி தேவனை தேர்ந்தது நல்லது. ஆனாலும் நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட பவுல் எழுதுவார், நமக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டவர்களை நம் கண்கள் காணவும் இல்லை, காதால் கேட்கவும் இல்லை, ஆவியானவரோ நமக்கு அதை வெளிப்படுத்தினார் என்று எழுதுவார். அல்லேலூயா. நமக்கு கிடைச்சிருச்சு, நமக்கு தெரியாது, நம்ம ஓடுறோம், நம்ம இது படிக்கணும் அது படிக்கணும் ஓடுறோம், சந்தோஷம். ஆனால் நமக்கு கிடைச்சதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய ஓட்டத்திலே தங்கு தடையின்றி நிதானமாக ஓடி, ஆண்டவரே நான் ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே நான் நிற்கின்ற பொழுது, எனக்கு உயர்ந்த இடத்திலே நான் வைக்கின்ற பொழுது, ஆண்டவரே உண்மை பற்றி சொல்ல, உண்மை பற்றி பேச எனக்கு நல்ல அறிவுகளையும் நல்ல ஞானங்களை தாரும் என்று சொல்லி அவரிடத்தில் கேட்போம் என்று சொன்னால் நமக்கு தான் ஒரு பெரிய ஆசை. அந்த இடமே ஆசை, அந்த இடமே ஆசை. உலகத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு கப்பல் சாஞ்சிருச்சுன்னு சொன்னான், தண்ணி கடியில் மூழ்கிருச்சுன்னு சொன்னான். அந்த ரசாயன கலவை கடல் மேலே படந்து வரனால மீன்கள் செத்து போச்சு. அந்த தண்ணியை நீங்கள் பழகிறதுனால பல வியாதிகள் வரணும். ஆனால் ஒரு கப்பலே ஒரு மூழ்கி அசையும் என்று சொன்னால் இன்னைக்கு நம்ம மனுஷன் மரமாய் நம்ம நமக்கும் அசைவுகள் உண்டு, ஏற்றத்தாழ்வுகள் உண்டு. அந்த ஏற்றத்தாழ்வுகளிலே நான் யாரை பிடித்து வைத்திருக்கிறேன்? நான் நம்பியிருக்கிற படிப்பா, நான் நம்பியிருக்கிற சொத்தா, நான் நம்பியிருக்கிற உறவா? எல்லாருமே கடந்து போயிடும். ஆனால் நீங்களும் நானும் நம்பி போதிக்கின்ற இந்த ஆவியானவர் நம்முடைய சோதனை நேரத்திலும் விளைவின நேரத்திலும் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நம்மளோடு இணைந்து பயணிக்கிற ஆவியானவராக இருக்கிறார். நம்மளோடு இணைந்து பயணிக்கக்கூடிய ஆவியானவராக இருக்கிறார். நான் இணைந்து வரன்றாரு. ஆனால் இணைந்து வர நாம் எந்த அளவில் அவரை ஏற்றுக்கொள்கிறோம், எந்த அளவில் ஏற்றுக்கொள்கிறோம். யோவேலுடைய நாட்களிலே ஒரு தேசத்தினுடைய அசைவு எப்படி இருந்தது சொல்லி யோவேல் அழகாக எழுதுகிறார். யோவேல் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை படிக்கும். யோவேல் 2வது அதிகாரம் 2:14. ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பாலன்ற குழந்தைகளை கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவை விட்டு புறப்படுவார்களாக. கர்த்தரின் பணிவிடை கலவை ஆசாரிகள் மண்டபத்துக்குள் பலிபீடத்துக்கு நடுவே அழுது, கர்த்தாவே
நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பலிக்கும் நிந்தைக்கும் சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதேனும். உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானே. ஜனங்கள் சீர்கட்ட ஜனங்களா போச்சு. ஜனங்கள் சீர்கட்ட குடும்பமா போயிருச்சு. இந்த ஜனங்களை விதைக்கிறார்கள், அந்நியர் வந்து சாப்பிடணும். அதனால தான் இந்த யோவேலுடைய புத்தகத்திலே படிக்கின்ற பொழுது அழகாய் எழுதுவார். எப்படி எழுதுவார் என்றால், முதல் அதிகாரம் 4வது வசனத்தை படிக்கின்ற பொழுது, பச்சை புலி விட்டதை வெட்டி கிளி தின்றது, வெட்டி கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. எவ்வளவு அழிவு பார்த்தீங்களா? எவ்வளவு அழிவு! இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், பச்சை புழு விட்டது என்று சொல்ல, பச்சை புலி என்பது நம்முடைய வாலிபத்தை குறிக்கிறது. வாலிபத்தை குறிக்கிறது. இந்த வாலிபத்திலே நம்ம எதை விதைக்கிறோமோ அதை முதிர் வயதில் நிச்சயமா மாறும். முதிர் வயதில் நிச்சயமா இருப்போம். முதிர் வயதில் நிச்சயம் அறுவடை செய்வோம். நான் எனக்கு என்ன குணம் இருக்குதோ அந்த குணம் என் பிள்ளைகிட்ட வரும். அதுக்குத்தான் இன்னைக்கு என்ன செய்யலாம், மருத்துவத்தில் ஒரு ரத்தத்தில் என்ன குணப்பாடுகள் இருக்கோ அதை உன்னுடைய ரத்தத்தில் வரணும். அன்னைக்கு ரத்தமே சோதிக்கப்படாத நாட்களிலே, யோவேலுடைய நாட்களிலே அழகாக எழுதப்படுகிறது. தேவனுடைய ஆகியானவர் யோவேலுக்கு வெளிப்படுத்துகிறார், நீ எதை விளைத்தாயோ அதை நீ அறுக்க போற. இந்த ஜனங்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போனார். தேவனை தேடவும் இல்லை. தேவன் எப்படி இருக்கிறார், அவர் என்ன செய்கிறாரு, அவருக்கு நாம் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லி இந்த ஜனங்கள் தேவனை தேடாதபடினால் தேசத்துக்குள்ளே ஒரு மிகப்பெரிய அழிவு வருகிறது. அந்த அழிவின் மத்தியிலே தான் ஒரு திடப்படுத்துகிற வார்த்தையை யோவேல் மூலியமாய் தேவன் தம்முடைய ஜனத்துக்கு வெளிப்படுத்துகிறார். ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரே சேருங்கள், பிள்ளைகளையும் பாலன்ற குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையை மணவாட்டி தன் மனையை விட்டு புறப்படுவார்களாக. கர்த்தரின் பணிவிடைக்காரரை ஆசாரியர் புறஜாதிகளுக்குள் உன் தேவன் எங்கே என்று சொல்லி, இது புறஜாதியெல்லாம் இன்னைக்கு பார்த்து கேட்கிறான் கிறிஸ்தவ நம்பர். நீ கோயிலுக்கு போனிய, அங்கே போனிய, இங்கே போனிய, நீ ஏன்டா கஷ்டப்படுற, ஏன்டா உனக்கு வேலை கிடைக்கிற, ஏன்டா நீ இப்படி இருக்கிற, ஏன்டா நீ இப்படி இருக்கிற, ஏன்டா நீ கும்பிட்ட தெய்வத்தை விட்டுவிட்டு நீ எங்க தெய்வத்துக்கிட்ட வாடான்னு சொல்லி என்ன செய்யலாம், நம்மளை வந்து என்ன செய்யலாம், மெய்மானம் செஞ்சு, நம்மளை மிஸ்பரிசம் செஞ்சு நம்மளை மனதை மயக்கிக்கிட்டு அவர்கள் மத்தியிலே நாம் எப்படி இருக்கிறது. என்ன நிந்தை வந்தாலும் சரி, என்ன அவமானங்கள் வந்தாலும் சரி, ஆண்டவரே நான் முன் வைத்த காலை நான் பின் வைக்க மாட்டேன், உண்மையே நான் பின்பற்றி வருவேன், ஆகியார் உண்மையே பின்பற்றி வருவேன். அதனால தான் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். என்ன ஆசீர்வாதம் என்று சொன்னால் 21வது வசனம் தைரியமாக எழுதப்படுகிறது, தேசமே பயப்படாது, மகிழ்ந்து கழிவுறும், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசத்தினுடைய அரண்மனை உள்ளவர்களுக்கு மாத்திரமல்ல, அந்த அரண்மனையை அந்த நாட்டை சுற்றி யார் யார் இருக்கிறாங்களோ எல்லாத்துக்கும் தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை இதுவாகத்தான் இருக்கும். தேசமே, தேசத்தில் உள்ள குடிகளே, தேசத்தில் உள்ள தனி மனிதனே, படிக்கின்றவர்களே, கல்யாணத்தை எதிர்நோக்கி இருக்கிறவர்களே, பிள்ளை பேருக்காக காத்திருக்கிறவர்களே, உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணி அந்த தேவனை நீங்கள் தொழுது கொண்டபடினால் அந்த தேசத்துக்கு தேவன் தருகின்ற ஆவியானுடைய வார்த்தை, நீங்கள் பயப்படாதீர்கள், பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அந்த பெரிய காரியங்கள் எப்பொழுது நடக்கும், நம்மை நாமே ஒடுக்கி, நம்மை நாமே தாழ்த்தி. முன்னாலே நம்ம சொன்ன பாவனா நமக்கு நல்லாவே என்னன்னு தெரியும், இதை நான் தெரியாமல் செஞ்சிட்டேன், இதை நான் தவறுதலாக நான் செஞ்சிட்டேன், என்னுடைய நினைவு இல்லாமல் செஞ்சிட்டேன், சொல்லவே முடியாது. நினைவு இல்லாமல் நம்ம செஞ்சிட்டோம்னு சொன்னால் எப்போ வேணும், நம்முடைய முதிர் வயதில் நமக்கு நினைவு இல்லாமல் போகும். முதிர் வயதில் நினைவு இல்லாமல் போகும். அப்படியே சிந்தனையில் தவறான செய்ய, அப்போ நமக்கு நினைவே இல்லாமல் பிறப்போம். நமக்கு யூரின் போகிறது தெரியாது, மோஷன் போகிறது தெரியாது. இப்போ மாற்றுத்திறனாளி இறங்குறதுக்கெல்லாம் நம்ம போய் பார்த்துருப்போம். ஆஃப்னேஜுக்கெல்லாம் நம்ம போய் பார்ப்போம். முதியோர்லாம் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. மோசன் போவோம், யூரின் பாடுக்கு யூரின் போவோம், அந்த இடத்துல நிற்பாங்க, அந்த இடத்துல உட்காருவாங்க, அந்த இடத்துல கொடுத்தா கூட எதில் தெரிய தின்னு சாப்பிடுவாங்க. அதுதான் நினைவு இல்லாமல் போகுது. ஆனால் இந்த இடத்துல
நினைவு இல்லை, நம்ம ரத்தம் இல்லை வரைக்கும் எனக்கு நினைவு இல்லைன்னு யாருமே சொல்லவே முடியாது. யாரும் சொல்லவும் கூடாது. அதனால தான் அன்றைக்கு ஜனங்கள் என்னைக்கு அதிகாரத்தில் எப்படி சொன்னாலும் அவர் அழகாய் வார்த்தையை கொடுக்கிறார். இந்த பச்சை கிளி விட்டது, முசுக்கட்டை பூச்சி தின்னது எல்லாம் உன்னை அழிச்சு போனது எல்லாம் போனாலும் அந்த அழிச்சு போனதுக்குள்ள வருஷங்களுடைய ஆசீர்வாதத்தை இன்று நான் தருகிறேன் வாக்கு கொடுக்கிறார். இன்று வாக்கு கொடுக்கிறேன் என்று அழகாய் எழுதப்படுகிறது. தேவனுடைய சன்னிதானத்துக்கு வந்திருக்கிற நமக்கு ஒரு தேசம் அசைய வேண்டும் என்று சொன்னார். தேசம் அசைய வேண்டும் என்று சொன்னார். தேவனுடைய ஆளுகிறவர்களும் தேசத்தில் இருக்கிறவர்களும் தேவன் பக்கம் அந்த ஆளுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் 10வது அதிகாரம். எரேமியா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் 10வது அதிகாரம் முதல் வசனத்தை படிக்கணும். இஸ்ரவேல் வீட்டாரே, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வசனத்தை கேளுங்கள். புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொண்டாதீர்கள். வானத்தின் அடையாளங்களாலே புறஜாதிகள் கலங்குகிறார்களே என்று சொல்லி நீங்கள் அவைகளாலே கலங்காதீர்கள். ஒரு தேசத்தினுடைய அசைவு பார்த்தோம். இப்போ ஒரு குடும்பத்துக்குடைய அசைவை பார்க்கிறோம். இஸ்ரவேல் வீட்டாரே, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வசனத்தை கேளுங்கள். புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதீர்கள். வானத்தின் அடையாளங்களினாலே புறஜாதிகள் கலங்குகிறார்கள் என்று சொல்லி நீங்கள் அவைகளிலே கலங்காதீர்கள். இன்னைக்கு கிறிஸ்தவன் தான் எல்லா இடத்துலையும் கலந்து போயிருக்கோம். ஒரு கலப்புனா என்ன? நான் ஒரு வித்தியாசமான சரி எந்த இடத்துலையும் கிறிஸ்தவனால நிற்க முடியல. ஏன்னா அம்மா பொண்ணு கொடுக்குறதுக்கு பொண்ணு கிடைக்காது, மாமன் உறவு இருக்காது, எது இருக்காதுன்னு சொல்லி வேணா செய்யலாம். எல்லாத்துலேயும் கலந்துக்கலாம். குங்குமம் கொடுத்தாலும் தழைக்கிறான், துணூறு கொடுத்தாலும் தழைக்கிறான், நன்மை கொடுத்தாலும் வாங்கிக்கிறான், இந்த சூடம் கொடுத்தாலும் வாங்கிக்கலாம். எப்படி ஆசீர்வாதம் வரும்? தனி குடும்பத்துக்கு சொல்றாரு, புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாது. அங்க புறஜாதிகள் அவனுடைய மார்க்கம் எனக்கு தேவையில்லை. நான் வந்த மார்க்கம் என்ன? என்னை வழிநடத்தி வந்த மார்க்கம் என்ன? நான் வழிநடத்தி வந்த போதனை என்ன? என்னுடைய ஆசாரியன் எனக்கு போதித்த போதனை என்ன? நான் வணங்கக்கூடிய தேவன் யாரை பேர்பட்டவர் என்பது ஒரு குடும்பத்துக்கும் தனி மனிதனுக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சு. அப்படி இருப்பார் என்று சொன்னால் படிக்க போறோம். நம்மளை தேவர்கள் என்று சொல்வார்கள். நம்மளை தேவர்கள் என்று சொல்வார்கள். அதை நான் உங்களுக்கு சொல்றேன். அதே 10:24 படிமா. 10:24. கர்த்தாவே, என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல, மட்டாய் தண்டியும். எரேமியா ஜெபம் சொல்றார். இந்த ஜனங்க என்னை அழிச்சிருவாங்களோன்ட்டு. கர்த்தாவே, நீ தண்டியும், ஆனாலும் நாம் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினால மட்டாய் என்னை தண்டியும். உண்மை அறியாத ஜாதிகள் மேலும் நாமத்தை தொழுது கொள்ளாத வம்சங்கள் மேலும் உம்முடைய உக்கிரத்தை ஊற்றிவிடும். அவர்கள் யாக்கோபை பட்சித்த அவனை விழுங்கி அவனை நிர்மூலமாக்கி அவன் வாசஸ்தலத்தை பாழாக்கிறார்கள். இன்றைக்கு நாம் யாக்கோபுடைய சந்ததியிலே வந்திருக்கிறோம். இன்றைக்கு தேவனை நாம் உண்மையாக தொழுது கொள்கிறோமே, அன்றையிலிருந்து நாம் யாருடைய சந்ததி? யாக்கோபுடைய சந்ததி. இயேசு கிறிஸ்து இந்த யாக்கோபுடைய சந்ததியிலிருந்து தான் அவர் பிரித்தெடுக்கப்படுகிறார். அவர் யூதருடைய சந்ததியாய் மாறப்படுகிறார். இந்த யாக்கோபுடைய சந்ததி என்று சொன்னால், இந்த யாக்கோபுடைய எந்த இடத்துல நீங்க படிச்சு பார்த்தாலும் அவர் தன்னை பிதாவாகிய தேவன் வெளிப்படுத்துகின்ற பொழுது எப்படி வெளிப்படுத்துவார் என்று சொன்னால், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். இது முற்பிதா. ஆனா முற்பிதா வெளிப்படுத்துறப்ப அப்படி வெளிப்படுத்துறார். ஆனால் இயேசு வெளிப்படுத்துறப்ப எப்படி வெளிப்படுத்துவார்? நீ என்னிலும், எப்படி நான் உன்னில். பாத்தீங்களா? அவர் நமக்கு எப்படி நண்பர் மாதிரி வராரு. இவரு அடையாளத்தோட வராரு. நான் இவங்களோட இருந்தேன்றாரு. இவங்களோட இருந்தோம்னா இப்ப நான் அவன்கிட்ட வந்து பேசுறேன்றாரு. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்லுவார், நீ என்னிலும் நான் உன்னில். இந்த ஞாபகம் எல்லாமே வச்சுக்கணும். அதில் நம்ம இருப்போமா? அவர் நம்மகிட்ட இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. நம்ம அவர்கிட்ட இருக்கணும்னு ஆசைப்படுறோமா? சொல்லுங்க பார்க்கலாம். வாலிப வயது,
வாலிப இயக்கங்கள், வாலிப கனவுகள், எதிர்கால சிந்தனைகள், இதில் உலகத்தினுடைய ஆசைகள், இவற்றையெல்லாம் இயேசு நம்ம அவர் சொல்கிற மாதிரி நீ என்ன என்கிட்ட இருக்கிற, அவர் சொல்ற நீ என்கிட்ட இருக்கிற, நான் உங்ககிட்ட நான் இருப்பேன். இந்த ஒரு கேள்வி வச்சு பார்ப்பேன். இந்த கேள்வி வச்சு பார்ப்போமே. அந்த கேள்வியை வச்சு பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாய் நடுங்குகிறது, பயமா இருக்கிறது, வியாபலப்பட வேண்டியதாக இருக்கு. நீ என்கிட்ட இருக்கிறது, நீ என்கிட்ட வரணும்னு ஆசைப்படுற. ஊதாரி மனிதனுடைய சம்பவத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த ஊதாரி மனிதன் அழகாக எழுதுவார். ஆண்டவரே, எவ்வளவோ என் அப்பா வீட்டில் எவ்வளவோ இருக்குது, உன்னை விட்டு நான் பிரிஞ்சு வந்துட்டேன். 15வது அதிகாரத்தில் நான் பிரிஞ்சு வந்துட்டேன். ஆனால் உன்னுடைய சமூகத்தில் நான் வரப்போ நீ சொத்துக்காக நீ என்னை மகனா நினைக்காத, ஒரு வேலைக்காரனா என்னை நினைச்சி என்னை ஏற்றுக்கன்னு சொல்லி அவன் ஓடி வருகின்ற பொழுது வீட்டில் இருக்க தூரத்தில் இருக்க தகப்பன் இவன் என்ன கோலத்தில் இருக்கிறான்றது, என்ன கோலத்தில் வரான்றது தெரியாது. அந்த தகப்பன் மங்காம உனே விட்டு நோக்கி எப்படியா என் மகனை தேடி வருவான், எப்படியும் வருவான்னு சொல்லி இந்த வயதான காலத்திலையும் அவன் கழுத்து கந்தையான உடையோடு வருகின்ற பொழுது அவன் அந்த தகப்பன் படியிலேருந்து மொட்டை மாடியிலேருந்து ஏறி இறங்கி ஓடி போய் கட்டி தள்ளி கூப்பிடுறாங்க. அது தாங்க, நீ என்னிலும் நான் உன்னிலும். அல்லேலூயா. நீ என்னிலும் நான் உன்னிலும். என்னைக்கு இந்த புள்ள என்னை வேலைக்காரனா நீ ஏற்றுக்கணும் என்னைக்கு நினைச்சானோ அன்னைக்கு பிதாவுடைய ஆவியானவரும் தேவனுடைய ஆவியானவரும் இயேசு கிறிஸ்துவும் அவனோடு தங்கினபடியினார் அந்த பிதாவாகிய தேவன் இறங்கி அந்த ஏகசுதனாகிய இவனை கட்டி தழுவி இவனுக்கு ஆடையை கொடுத்த ஆடையை எடுக்கும், மோதிரத்தை கொடுக்கும். அதுதாங்க அசைவு, அதுதான் அசைவு. இந்த சம்பவத்தை நம்ம எவ்வளவோ படிக்கிறோம், எவ்வளவோ கேட்கிறோம். ஆனால் எனக்குள் அந்த நீ என்னிலும் நான் உன்னிலும் சொன்ன அந்த வார்த்தை நமக்கு ஒரு அசைவை உண்டாக்கி இருக்கிறார். அதனால தான் புறச்சாரிகள் மாற்றத்தில் நம்ம கலந்துருக்கிறோம். அப்படின்னா தான் இன்னைக்கு நம் தேவன் நமக்கு என்ன செய்யறாரு, அவர் நமக்கு என்ன செய்யறாரு, இணையிறதே இல்லை. அவர் வாசல்ல அவர் அங்கேயே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நீ வருவியா. ஒரு நாள் வரும், அந்த ஒரு நாள் வரும். நம்ம அழுக்கோட கந்தையோட நம்முடைய சொத்து சோகம் எல்லாத்தையும் விட்டு நம்ம வீதிக்கு வர நேரத்தில் அப்போ நம்ம அங்கே நிற்போம், அவர் அங்கே வருவார். அதனால தான் நமக்கு ஒரு எச்சரிப்பையும் கொடுக்குறார். இது நீதிமொழிகள் புஸ்தகத்தில் அழகாக எழுதப்படுகிறது. நீதிமொழிகள் 1வது அதிகாரம், நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம். நீங்கள் பயப்பட காரியம் புசல் போல் வரும்போது, ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போதும், நெருக்கமும் இடுக்கமும் உங்கள் மேல் வரும்போதும் ஆகடியம் பண்ணுவேன். ஆகடியம் பண்ணு. அப்போ தேவனை விட்டு நாம் விலகி போவோம் என்று சொன்னால் இந்த தேவனான கேலி கிண்டல் செய்வர் என்ற இடத்துல எழுதுகிறார். ஆனால் லூக்கா 15வது அதிகாரத்திலே நமக்கு மனம் திரும்பி வருகின்ற பொழுது நமக்கு மோதிரத்தை போடுங்கள், ஆடை ஆபரணத்தை போடுங்கள், இவனும் என்னுடைய சொந்த குமாரன் அல்லவா என்று சொல்லி எல்லாத்துக்கும் நல்லா சொல்லுங்கள். அப்போ தேவனை இந்த இடத்துக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? நம்ம துமுறில் நம்ம தேவனை விட்டு நம்ம போனோம்னா நம்ம ஆபத்து நமக்கு வருகின்ற பொழுது இந்த இடத்துல கேலி கிண்டல் பண்ணுவார். நம்முடைய எல்லாத்தையும் இழப்பின் மத்தியிலே எல்லாத்தையும் இழந்து இனி எனக்கு எதுவுமே வேணாம், எல்லாத்தையும் நான் அனுபவிச்சிட்டேன், நீ மாத்திரம் எனக்கு போதும், நீ மாத்திரம் போதும், நீ இருக்கிற இடமே நான் உட்கார்ந்து இருப்பேன்னு சொல்லி நாம் வருகின்ற பொழுது அந்த இடத்திலே தேவன் நம்மளோடு இணைந்து கொள்கிறார். தேவன் நம்மிடத்திலே இணைந்து கொள்கிறார். எடுத்து படித்து பார்ப்போம். அதே அப்போஸ்தலர் 28வது அதிகாரம், 28வது அதிகாரம், அப்போஸ்தலருடைய நடபடிகளுடைய புஸ்தகம் 28வது அதிகாரம், 6வது வசனம் 7வது வசனம். அவனுக்கு வீக்கம் கண்டு அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். இவன் வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். போதும்.
பவுல் அப்போஸ்தலன் மெலிதா தீவிலிருந்து கரை சேர்ந்த பின்பு எழுதப்படக்கூடிய ஒரு சம்பவம் இந்த சம்பவம். இந்த சம்பவத்தில் இந்த மெலிதா தீவுன்றது விஷ ஜந்துக்கள் வாழக்கூடிய இடம். எல்லா விஷ ஜந்துக்களும் அந்த இடத்துல இருக்கும். அந்த இடத்துல போய் அந்த கரையில இறங்கினதுக்கு அப்புறம் சரி குளிர் காயலாமேன்னு சொல்லி அங்கே உள்ள கருவலை போட்டு குளிர் காயிறப்போ அங்கே உள்ள ஒரு விஷப்பூச்சி பவுலுடைய கையில் ஏறிடுச்சு. பவுல் அப்போஸ்தலனுடைய கையில் ஏறிடுச்சு. கையில் பார்த்தோன்னே அந்த பவுல் என்ன செய்கிறாரு, எல்லாருமே அந்த விஷப்பூச்சி ஒருத்தனை தீண்டினாவோ கடிச்சாவோ எல்லாம் செத்துருவோம், கொஞ்சம் செத்துருவோம் அப்படி இப்படின்னாங்க. ஆனால் பவுல் என்ன செய்கிறாரு, அதை உதறி போட்டு அவர் குளிர் காய்ந்து கொண்டு இருக்கிறார். விஷப்பூச்சி அவர்கள் கையில் சொல்லுகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபொழுது இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகம் இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்து பலியானது இவனை பிழைக்க விடவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார். எல்லாருமே பவுல் என்ன சொல்றான், பாவின்றான், இதை தப்பு செஞ்சுட்டு வந்துட்டாங்கன்றான். ஆனால் இவருக்குள் தேவன் இருப்பதை அந்த ஜனங்கள் எப்படி கண்டுகிறார்கள் என்று சொன்னார். எப்படி சொல்லுகிறார்கள் என்று சொன்னார். 5வது வசனம் ஒரு தைரியத்தை கொடுக்கிறது. அவன் அந்த பூச்சியை தீயிலே உதிரி போட்டு ஒரு தீங்கும் அடையாமல் இருந்தான். அல்லேலூயா. இது தாங்க ஒரு தேவனுடைய மனிதனுக்கும் மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியம். அதனால தான் இயேசு கிறிஸ்து அழகாய் சொல்லுவார், விஷப்பூச்சிகளை சர்ப்பங்களை மிதிப்பீர்கள், விஷத்துக்கு ஏதுவான எதை உண்டான உங்களை சேதப்படுத்தார். அப்போ பவுல் எந்த நேரமும் தேவனோடு இருந்து தேவனுடைய வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையில சுமந்து, இனிமேல் பவுலுக்கு வேற எதுவுமே கிடையாது. வீடு வாங்கணும், வாசல் வாங்கணும், கொண்டாட்டி கட்டணும், பிள்ளைய வைக்கணும், அவனுக்கு தேடி வைக்கணும், இதை தேடி வைக்கணும். நான் தேவனிடத்திலே போய் நான் சேர வேண்டும். பவுலுக்கு அந்த ஒரே ஆசை, தேவனிடத்திலே போய் சேர வேண்டும் என்ற 3வது வானத்திலே இருக்கக்கூடிய அந்த பிதாவுடைய சிங்காசனத்துக்கு நாம் போய் சேர வேண்டும். அதுதான் பவுலுடைய எண்ணமாக இருந்தது. அதனால்தான் அந்த எண்ணமாக இருந்தபடினால்தான் அவர்கள் பவுலை பார்த்து சொல்லுகிறார்கள், வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். தீவின் முதலாகிய யூபிலியூ என்பவன் பேர் கொண்ட நிலங்கள் அந்த இடத்துக்கு சமீபமாக இருந்த பொழுது அவனை ஏற்றுக்கொண்டு 3 நாள் பட்சமாக விசாரித்தான். அந்த இடத்துல அந்த தீவினுடைய முதலாளி ஜுரத்தில் இருக்கிறான். பவுல் போய் அங்கே கை வைக்கிறாரு, அவருடைய ஜுரம் நீங்குது. யாரை கண்டு அவர்கள் பயந்தார்களோ, யாரை ஏற்றுக்கொள்ளாமல் நெருங்கி ஓடினார்களோ அவர்களே நெருங்கி வந்து, ஐயா எனக்கு ஜெபம் பண்ணு, ஐயா எனக்கு ஜெபம் பண்ணு, ஐயா நீ கையில் போட்டுக்கிறார், உன்னுடைய வசதியை மேலே வை, என் வீட்டுக்கு வா, என் வீட்டில் இரு, என் வீட்டில் ஒரு பாட்டு பாடி, என் வீட்டில் அது ஜெபம் பண்ணு சொல்லி அவர்களை நெருங்கி வருகின்ற பொழுது அந்த தீவுக்கு இந்த பவுல் ஒரு தேவன் என்று அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? பவுல் ஒரு தேவன் என்று அறிந்து கொண்டார்கள். இதை நாம் வசிக்கக்கூடிய இந்த பகுதியில், நாம் வசிக்கக்கூடிய எந்த பகுதியாக இருந்தாலும் சரி, தேசமாக இருந்தாலும் சரி, தெருவாக இருந்தாலும் சரி, தேவனுடைய ஆவியானவர் நம் மத்தியிலே தங்கி இருப்பார் என்று சொன்னால் நாம் சொல்லக்கூடியது தேவனுடைய வார்த்தை, மனுஷ வார்த்தை கிடையாது. இது மனுஷ வார்த்தை, தேவனுடைய வார்த்தை என்று சொல்லி நாம் என்ன செய்யணும், ஆராய்ந்து அறிந்து பகுத்து பிரித்து பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். இது மாமிச வார்த்தை, இது ரத்த வார்த்தை, இது ஆவியானவர் வார்த்தை. ஆனால் பவுல் அந்த இடத்துல சொன்னது எல்லாமே ஆவியானவருடைய வார்த்தையா இருந்தபடியினால் அந்த பவுலை அவர்கள் தேவன் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை சபைகளை இவர்கள் தேவன் என்று சொல்ல முடியும்? எத்தனை பேர், எத்தனை குருக்களை, எத்தனை கன்னியர்மாரை, எத்தனை சபை மூப்பர போதகர்மாரை இவர்கள் தேவன் என்று சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். பலிபீடத்துக்கு நேராய் நம்மளை தண்டனைக்கு வணங்குவோம், தண்டனைக்கு அவரிடத்துல மன்றாடுவோம். ஆண்டவரே, நீ என்னிலும் நான் உன்னிலும் நீ சொன்னீங்க, ஆனா நீ என்கிட்ட இல்லை. என்னுடைய வருமானத்துக்காகவும், என்னுடைய சுய இச்சைக்காகவும், என்னுடைய சுய லாபத்துக்காகவும் நான் இந்த வேத வார்த்தையெல்லாம் செய்யணும். வித்து போட்டு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறேன், வித்து போட்டு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறேனே. இந்த நாளிலுமாய் ஆவியானவர் திருநாளிலே என்னை ஒரு மாற்றத்துக்கு என்னை கொண்டு வாயா, என்னை மாற்றத்துக்கு என்னை கொண்டு வா, என்னை மாற்றத்துக்கு என்னை கொண்டு வருகின்ற பொழுது ஆண்டவரே உண்மை பற்றி பேச, உண்மை பற்றி சொல்ல என்னை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி அவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். 2 கொரிந்தியருடைய புஸ்தகம்
2 கொரிந்தியருடைய புஸ்தகம் 7வது அதிகாரம் 7வது அதிகாரம் 2வது வசனத்தை படிப்போம். எங்களுக்கு இடம் கொடுங்கள். நாங்கள் ஒருவருக்கும் அநியாயம் செய்யவில்லை, ஒருவனையும் கெடுக்கவில்லை, ஒருவனையும் வஞ்சிக்கவில்லை. உங்களை குற்றவாளிகள் ஆக்கும் பொருட்டாக இப்படி நான் சொல்லுகிறதில்லை. முன்னே நான் சொல்லியபடி உங்களுடனே கூட சாகவும் கூட பிழைக்கவும் வந்ததாக எங்கள் இருதயங்களில் நீங்கள் இருக்கிறீர்களே. பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய சபைக்கு எழுதுகின்ற பொழுது இப்படியா எழுதுகிறார், எங்களுக்கு இடம் கொடுங்கள், நாங்கள் ஒருவனுக்கு அநியாயம் செய்யவில்லை, ஒருவனையும் கெடுக்கவில்லை, ஒருவனையும் வஞ்சிக்கவில்லை. யாரை இன்னைக்கு சொல்ல முடியுமா? இன்னைக்கு சபை இன்னைக்கு சொல்ல முடியுமா? தனி மனிதன் இன்னைக்கு சொல்ல முடியுமா? தனி மனிதன் இன்னைக்கு சொல்ல முடியுமா? இன்னைக்கு பூமியில யாரை ஏமாத்தி எப்படி இப்படிங்கலாம், என்ன செய்யலாம், அவனை என்னென்ன மாய்மாலம் செய்யணும், எப்படி செய்யணும்னு சொல்லி இன்னைக்கு ஆன்லைன்ல இருந்து இன்னைக்கு எப்படியெல்லாம் இன்னைக்கு ஏமாற்ற முடியுமோ ஏமாத்திக்கிட்டு தான் ஏமாந்துக்கிட்டு தான் இருக்கிறான். அன்னையும் பலவமாக இருக்கிறாங்க, பசி எடுக்கிறாங்கன்னு சொல்லி அவனுக்கு காசு கொடுத்தா அவன் 4 பேர்த்துக்கிட்ட கலெக்ஷன் பண்ணி அவன் எங்கே போகிறான்? ஒயின் சாப்பிட்டு போகிறான். அவனை திருப்பி அந்த இடத்துல பற்றி கேட்டால் உங்களோட சாப்பிட்றதுக்கு காசு கேட்டால் இங்கே வந்து நிற்கிறியாடான்னு கேட்டால் நீங்கள் கண்டுக்காதீங்க. ஏமாற்றி கிடைக்கக்கூடிய உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சபைக்கு தேவன் பவுல் மூலியமாய் சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி சொல்கிறார்? எங்களுக்கு இடம் கொடுங்கள், நாங்கள் ஒருவனுக்கும் அநியாயம் செய்யவில்லை, ஒருவனையும் கெடுக்கவில்லை, ஒருவனையும் வஞ்சிக்கவில்லை, உங்களை குற்றவாளிகள் ஆக்கும் பொருட்டாக இப்படி நான் சொல்லுகிறதில்லை. முன்னே நான் சொல்லியபடி உங்களோடு கூட சாகவும் கூட பிழைக்கவும் தக்கதாக எங்கள் இருதயங்களில் நீங்கள் இருக்கிறீர்களே. அன்னைக்கு பொருந்திய சபை பவுலுடைய அப்போஸ்தலனுடைய இருதயத்தில் இருந்துச்சு. அதனால தான் இந்த வார்த்தையை சொல்றாரு, நீங்கள் எனக்கு இப்போ இடம் கொடுங்க, இன்னொன்று நான் பேச வேண்டிய காரியங்கள் எவ்வளவோ இருக்குது, இடம் கொடுங்க. அவர்கள் இடம் கொடுத்தார்கள். யார்? இன்னைக்கு சபைகள் இன்னைக்கு பெருகின்ற பொழுதும் வளர்கின்ற பொழுதும் இந்த 1 கொரிந்தியர் மரணமாக இருந்தாலும் சரி, பிறப்பாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளுடைய படிப்பாக இருந்தாலும் சரி, இந்த 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியரை வச்சு போகாத சபைகள் இருக்க முடியாது, ஊழியக்காரர்கள் இருக்க முடியாது. அறிவு வேணுமா? வேதத்தில் அழகாய் அவரே ஞானமும் மீட்புமானார் என்று சொல்லி 1 கொரிந்தியர் கடைசி அதிகாரத்தில் எழுதப்படும். ஒரு தனி மனிதனுக்கு தேவன் இப்பேற்பட்ட அசைவை கொடுத்திருப்பார் என்று சொன்னார். அப்போ அந்த பவுலை இந்த மெலித்தார் தீவில் இருக்கக்கூடியவர்கள் அப்போது 28வது அதிகாரத்தில் படித்த மாதிரி இந்த மெலித்தார் தீவர்கள் ஒரு தேவன் என்றே அறிந்து கொண்டார்கள். ஒரு தேவன் என்றே அறிந்து கொண்டார்கள். இன்றைக்கு ஆவியானுடைய திருநாளை கொண்டாடக்கூடிய சபைகள், சபை மூப்பர்கள், ஆயர்கள், பெருமக்கள் எல்லாருமே அவர்களை பார்த்து அவர்கள் சொல்வார்களா, இந்த மறைமாட்டம் முழுவதும், இந்த மறைத்தளம் முழுவதும் என்னை தேவன் என்று அவர்கள் சொல்ல முடியுமா? அவங்க படிப்பை பட்டுக்குவாங்க, வித்தியாசத்தை காட்டுவாங்க. ஆனால் உங்களையும் அறிவு குறைவாக இருக்கக்கூடிய நம்மை தேவன் நம்மிடத்தில் வந்து வாசம் செய்யும்படியாக இந்த நாளிலுமாய் விரும்புகிறபடியால் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து நீங்கள் தேவன் என்று நம்மளை அழைக்கிறார். நீ பவுலுக்கு கொடுத்த அழைப்பு இன்னைக்கு நமக்கு இருக்குது. ஆனால் பவுல் எல்லாத்தையும் விட்டுட்டு லாபமாக இருக்கிற எல்லாத்தையும் விட்டு நஷ்டம் என்று இயேசுவை பின்பற்றினான். ஆனால் இன்னைக்கு லாபமாக இருக்கிற உலகத்தினுடைய லாபத்தை தான் நம்ம தேடி போய்கிட்டு இருக்கிறோம். நஷ்டத்தை கிறிஸ்துவுக்காக நம்ம விடல. அதனால் பவுல் அப்போஸ்தலன் மாதிரி நம்மை தேவனாக இந்த நாளிலுமாய் உருப்படுத்த வேண்டும் என்று சொன்னார். ஒன்றும் இல்லாத மனிதர்களாய் வாழ்ந்து பார்க்கணும், ஒன்றும் இல்லாதவரை நம்ம வாழ்ந்து பார்க்கணும். ஆனால் நமக்கு அவர் சொல்லக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அதே அதிகாரத்தில் தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடம் இல்லாமல் வெச்சிக்கப்படுவதற்கான மனந்திருவதை உண்டாக்குகிறது. லௌதிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது.
இன்னைக்கு நமக்கு அசைவு இல்லாதபடினால தான் இன்னைக்கு உலகத்தினுடைய காரியத்தில் நம்ம என்ன செய்யறோம்? எல்லாத்துலேயுமே நம்ம ஈடுபடுறோம். உலகத்தினுடைய காரியங்கள் நம்ம ஈடுபடுறதுனால நமக்கு லௌகிக தூக்கம், உலகத்தினுடைய மயக்கங்கள் நமக்கு வந்து நமக்கு மரணத்தை உண்டாக்குகிறது. தேவனத்துக்கு ஏற்ற துக்கம் அடைந்தது உண்டோ என்று நம்மளை கேட்டுக்கிறோம். நீங்க தேவனுக்கு ஏற்ற துக்கம் நம்ம அடைஞ்சிருப்போமா? ஆங்கியானுடைய திருநாள் இன்னைக்கு உலகம் முழுவதும் கொண்டாடுறாங்க. இன்னைக்கு கேட்டு பாருங்க, நீங்க தேவனுக்காக நீங்க துக்கம் அடைஞ்சிருப்பீங்க. என்னையும் நான் தேவனுக்காக துக்கம் அடைஞ்சிருப்பேனா? என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைக்காக, என் மனைவிக்காக நான் போய் ஏறி கொண்டு வந்து கொடுத்ததுல வாழ்க்கையை ஓட்டுறதுல தான் இந்த தான் ஒவ்வொரு நாளும் துக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் தேவனுக்கேற்ற துக்கம் என்னிடத்துல இல்லை. தேவனுக்கேற்ற துக்கம் இல்லையே. தேவனுக்கேற்ற துக்கம் என்றால் என்ன? அந்த தேவன் மாதிரி நான் மாற வேண்டும், அந்த தேவன் மாதிரி நான் உபதேசிக்க வேண்டும், அந்த தேவன் மாதிரி நான் எல்லா வரங்களையும் பெற்றுக்கொண்டு இந்த ஜனத்தை இயேசுவை இந்த இடத்துல நான் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த பாக்கியம் இல்லையே. உலகத்தினுடைய காரியங்களும் உலகத்தினுடைய எண்ணங்களும் என்று ஓடுகிற அப்படின்னா தேவன் என்னை விட்டு என்ன செய்கிறாரு? வாசப்படியில இல்லை, வாசப்படியை தாண்டி தள்ளி நிற்கிறார். அல்லேலூயா. வாசப்படியில இல்லை, வாசல் படியிலிருந்து நான் தட்டுகிறேன், என் சத்தத்தை கேட்டு ஒருத்தன் கதவை திறந்தார், அவனிடத்துல பிரவேசிப்பேன் என்று சொன்ன வார்த்தை எனக்கு தூரமா போய் என்னை விட்டு தூரமா போய் நிற்கிறார். அல்லேலூயா. என்னை விட்டு தூரமா போய் நிற்கிறார். கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லி நிறைவு செய்யலாம். அப்போஸ்தலருடைய நடபடிகளுடைய புஸ்தகம், அப்போஸ்தலருடைய நடபடிகளுடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 32வது வார்த்தை எடுத்து படிமா. அவர் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆணை போல் அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்தரிக்கத்தக்கவனுக்கு முன்பாக சத்தம் விடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல் அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுத்துப்பட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் என்பதே. மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? தம்மை குறித்தா வேறொருவரை குறித்தா? எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இப்பொழுது ஒரு தனி மனிதனுடைய சீடத்துவ அசைவு எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். ஏற்கனவே பவுலுடைய அசைவை சொல்லிவிட்டேன். இன்னொரு மனிதனுடைய அசைவு இந்த இடத்துல எழுதப்படுகிறது. பிலிப்பியர் 8வது அதிகாரத்தில் அந்தபடியே எத்தியோப்பியனுடைய எத்தியோப்பிய ராஜஸ்திரியாக காந்தாரியை என்பவருக்கு மந்திரியும் அவருடைய பொக்கிஷத்துக்கெல்லாம் தலைவருமாய் இருக்கு எத்தியோப்பியனாக ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்தான். எருசலேமுக்கு வருகின்ற பொழுது ஏசாயா 53வது அதிகாரத்தை எடுத்து படித்துக் கொண்டு வருகின்ற பொழுது அப்பொழுது இந்த எத்தியோப்பியனுடைய மந்திரியனுடைய ரதத்திலே ஏறும்படி இந்த பிலிப்புவை தேவன் தெரிந்து கொள்கிறார். அந்த ரதத்தோடு நீ போய் சேரு, நீ போய் பேச்சு கொடுன்றாரு. அப்போ அது படிக்கிறது அந்த அம்மாவுக்கும் புரியல, இது யாரை பற்றி எழுதினதில்லை. அப்போ பிலிப்பு அந்த மத்தியில் இடைப்பட்டு, அம்மா நீ படிச்சுக்கிட்டு வரைய யாரை பற்றியுமா படிச்சுக்கிட்டு வரேன்னு பேச்சுவாக்கில் கேட்குறப்போ தெரியலையா நான் படிச்சுக்கணும். அப்போ ஏசாயனுடைய 53வது அதிகாரத்தை இலக்கமாய் விவரமாய் இந்த பிலிப்பு அவர்களுக்கு எடுத்து சொல்கிறார். எடுத்து சொல்லுகின்ற பொழுது அவர்கள் அந்த எத்தியோப்பியனுடைய மந்திரிமார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்பொழுது தண்ணீர் வருகிறது. நான் முழு இதயத்தோட ஏற்றுக்கிட்டீங்கன்னா தடையன என்று கேட்கின்ற பொழுது அந்த இடத்துல அந்த எத்தியோப்பியனுடைய மந்திரிமாருக்கு அவர் ஞானஸ்தானம் தருகிறார், அவர் ஞானஸ்தானம் கொடுக்கிறார். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் அவனை காணாமல் சந்தோஷத்தோடு தன் வழியே திரும்பி போனான். பிலிப்பு ஆசோத்தில் காணப்பட்ட அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசாரியாவுக்கு வருகிற வரையிலும் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டு வந்தான் என்று ஏற்கனவே இந்த சமாரியாவை குறித்து நாம் சமாரியா தேசத்தை குறித்து படிக்கின்ற பொழுது யோவான் 4வது அதிகாரத்தில் சமாரியா குறித்து நம்ம படித்து பார்ப்போம். யாக்கோபை காட்டிலும் நீர் பெரியவரோ கேள்வி கேட்டவர்கள் மத்தியிலே அதே சமாரியாவில் வந்து தான்
அதே சமாரியாவில் தான் யார் வரா? நாகமான் வரா. அதே சமாரியாவில் தான் பஞ்சமும் பட்டினியா இருக்கிற தேசத்துல தான் தீர்க்கதரிசி சொல்கிறார், உன் கண் காணும் ஆனால் நீ அதை சாப்பிட மாட்டாய் என்று சொல்கிறார். ஆனால் இந்த சமாரியா பட்டணத்தை குறித்து படிக்கின்ற பொழுது இந்த சமாரியா தேவனை அறிந்தும் அறியாத தேசம், தேவனை தெரிந்தும் வணங்காத தேசம், தேவனுடைய குணாதிசயங்கள் தந்தும் தெரிந்தும் அவரை முரட்டாட்டம் பண்ணிய தேசம். அந்த தேசத்திலே இந்த பிலிப்பு போய் ஏற்கனவே சமாரியார்கள் இயேசு யோவான் 4வது அதிகாரத்திலே உங்களுடைய உபதேசத்தை கேட்டு வந்தோம் என்று சொல்லி நிறைய பேர் வந்தாங்க. அந்த சந்ததி ஒளிஞ்சு போச்சு. அடுத்த சந்ததிக்கு போய் இந்த இயேசுவை பற்றி சொல்லும்படியாக இந்த பிலிப்பை தேவன் தேர்ந்தெடுப்பார் என்று சொன்னார். இந்த பிலிப்பை தேவன் ஒரு உயிர்த்தெழுந்த அசைவுக்குள் கொண்டு வந்தார். உயிர்த்தெழுந்த அசைவுக்குள்ள கொண்டு போகிறார். ஆவியானவருடைய அசைவுக்குள்ள கொண்டு போகிறார். ஆவியானவர் ஒரு இடத்துல வச்சிருக்கிறாரு, இன்னொரு இடத்துல கொண்டு போறாரு. அப்படி இருக்க முடியுமா? இன்னைக்கு தினமலரை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா சித்தர்களுடைய வாழ்க்கை வரலாறு நிறைய எழுதிக்கிட்டு வராங்க. சித்தருடைய வாழ்க்கை வரலாறு நிறைய எழுதிக்கிட்டு வராங்க. உயிரா இருப்பாங்க, ஆனா உயிரா இருக்கிறான்னா ஆனா அவனை பார்த்தா அவன் ஆவி வேற எங்கிட்ட பார்த்தா அவன் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அப்படியே மண்மேடாகும். மண்மேடுல செத்த சரீரம் மாதிரி இருக்கு. திருப்பி 2 மணி நேரத்தில் பார்த்தா அவருக்குள்ள ஆவி வந்து. ஆனா அது எப்படி நான் அதுக்குள்ள போய் அந்த நிலைக்கு போனா தான் தெரியும். ஆனால் இந்த ஆவியானவர் செகண்ட் டக்குன்னு இங்கே அங்க எப்படி எலிசாவை எப்படி மாற்றி எடுத்துக்கிட்டு போனாலும் அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் இந்த பிலிப்பை மாற்றி எடுத்துக்கிட்டு போய் தேவனுடைய வார்த்தையை சொல்ல வைத்தார். ஆவியானவர் சொல்ல வைத்தாரு. அந்த தைரியம் நமக்கு இருக்குமா? அந்த தைரியம் நமக்கு இருக்குமா? உபாகமத்தினுடைய புஸ்தகம் 18வது அதிகாரம், உபாகமத்தினுடைய புஸ்தகம் 11-12 படிமா. மந்திரவாதி, சுண்ணத்துக்காரனும், மாய வித்தைக்காரனும், சத்துருவனுக்கு குறி கேட்கிற உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவர்களை செய்கிற எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புடைய நிமித்தமும் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் முன் நின்று துரத்தி விடுவான். எவ்வளவு பெரிய ஆசிரியர், எவ்வளவு பெரிய கேள்விகள் பார்த்து. அன்னைக்கு பவுலுக்கு பிலிப்புக்கு முன்னால யாருமே நிற்க முடியல. பவுலுக்கு முன்னால யாருமே நிற்க முடியல. தனி மனிதனாய் இந்த இயேசுக்காய் மறு இயேசுவாய் அவர்கள் இந்த பூமியிலே வாழ்ந்தார்கள். இன்னைக்கு சபை ஆவியானுடைய திருநாளை இன்னைக்கு சபை இன்னைக்கு உலகம் முழுவதும் கொண்டாடுறாங்க. மறு இயேசு கிறிஸ்துவாய் மறு சீடனாய் இன்னைக்கு யார் நிற்பா? கையை விட்டு பார்ப்போம். ஆண்டவரே, சிறைச்சாலை அசைந்தது என்று நாங்கள் படித்திருக்கிறோம் ஐயா. பவுலும் சீலாவும் ஜெபித்த பொழுது சிறைச்சாலை அசைந்தது என்று நாங்கள் படித்தோம். அந்த அசைவு எங்களுக்கு இருக்குதா? எங்களுடைய குடும்பங்களுக்கு இருக்குதா? உயிர்ப்பினுடைய அசைவு எங்களுக்கு இருக்குதா? தேசத்தினுடைய அசைவு தேசத்தை ஆளுகிற மத்தியிலே, தேசத்தில் இருக்கிற மத்தியில இருக்குதா? ஜனத்தினுடைய அசைவு, அவருடைய தனி மனிதனுக்குள்ள அசைவு. ஆண்டவரே, பவுல் சொன்ன மாதிரி இப்பொழுது இடம் கொடுங்கள், தைரியமாய் உங்களுக்கு நான் பேசுகிறேன் என்று பார்த்தாரு. அந்த அசைவு நம்மகிட்ட இருக்குதா? ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த அசைவு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இந்த அசைவு ஒரு வீழ்ச்சியை கொண்டு வரும். வீழ்ச்சியின் மத்தியிலே, ஒரு துயரத்தின் மத்தியிலே நாம் அசைவோம் என்று சொன்னார். அந்த துயரத்தினுடைய அசைவு நம்மளை தேவன் பக்கம் கொண்டு போய் சேரும். சந்தோஷத்தில் நாம் அசைவோம் என்று சொன்னார். கிறிஸ்துவுக்குள் பிள்ளைங்க அழகா நம்ம பாடணும், தியானப்படும். சந்தோஷமா இருங்க, மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியருக்கு எழுத வார்த்தையை மையமாய் வைத்து அந்த தியான பாடல் எழுதப்பட்டது. உபத்திரத்தின் நேரத்திலும், இக்கட்டு நேரத்திலும், தொல்லைகள் மத்தியிலும் நம்முடைய சந்தோஷம் எப்படி இருக்க போகுது? நான் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் சந்தோஷம் நமக்கு வெகு தூரமாக போய்கிட்டு இருக்குது. ஆனால் சிறைச்சாலை அசைந்தது. அவர் சந்தோஷமாய் சொன்னார், சிறைச்சாலை தலைவனே, ஒன்று நீ செய்து கொள்ளாது. சிறைச்சாலை எல்லாமே திறந்திருக்குது. நீ எப்படி பட்டிய எல்லாமே வரிசையா நிற்கிறோம். உன்னுடைய உயிருக்கு எது கேடு விளைவித்துக் கொள்ளாதேன்னு சொல்லி
ஒரு சந்தோஷமான வார்த்தையை அன்றைக்கு சொல்லியிருப்பார் என்று சொன்னார். இந்த ஆவியானுடைய பெருவிழாவிலே நமக்கு அந்த ஆவியானவர் எந்த சந்தோஷத்தை சொல்லுகிறார்? எந்த சந்தோஷத்தை சொல்லுகிறார்? உலகத்தினுடைய துக்கமா? தேவனுக்குரிய துக்கமா? உலகத்தினுடைய துக்கம் கொஞ்ச நாளிலேயே நம்முடைய மரணத்தை தழுவிடும். தேவனுக்கென்று நாம் துக்கப்படுவோம் என்று சொன்னார். இதோ ஒரு ரகசியத்தை சொல்கிறேன்னு சொல்லி அந்த ரகசியத்தை சொன்னாரே, பின்பற்றி வருகிற எனக்கே அவளுக்கே கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்னார். அவரை போல நீங்களும் மாவீரர் என்று சொன்னார். நமக்கும் அது கிடைக்கும், நமக்கும் கிடைக்கும். எழுந்து நிற்போம். ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலே ஆண்டவரே, உலகம் எல்லாம் நம்முடைய திருநாளை, சபை பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஐயா. சபை பிறந்த நாளை எல்லாரும் கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள் ஐயா. ஆண்டவரே, இந்த சபை பிறப்பு பெருவிழாவிலே, சபை பிறப்பு பெருவிழாவிலே நாங்கள் உண்மை நாங்கள் உண்மையாய் தொழுது கொள்ள, உண்மையாய் நாங்கள் பேச, உண்மையாய் நாங்கள் இருக்க எங்களை பாரும் என்று சொல்லி அவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். அந்த இன்ப இயேசு ராஜாவை நாங்கள் பார்த்தால் போதும். அவருடைய இன்ப இயேசு ராஜாவை நாங்கள் பார்த்தால் போதும். நம்முடைய வேதனைகளையும், நம்முடைய உலகத்தினுடைய எல்லா கவலைகளையும் எல்லாத்தையும் இந்த பலிபீடத்துக்கு நேராய் ஒரு நிமிஷம் கொண்டு வாங்க. உலகத்தினுடைய கவலை எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் கொண்டு வாங்க. இது எனக்கு துக்கத்தை உண்டாக்குமாங்க. ஆனால் நீ சொல்லியிருக்கிறேன், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆனால் உனக்காக நாங்கள் துக்கப்படுவோம் என்று சொன்னால் இந்த துக்கத்தை நீ எங்களுக்கு சந்தோஷமாய் மாற்றக்கூடிய தேவன். அல்லேலூயா. உனக்காக நான் வேதத்தை படித்தேன். நான் உனக்காக இந்த வேதத்தை பற்றி பேசினேன். நான் உனக்காக இந்த வேதத்தை பற்றி நான் அவமானப்பட்டேன். நான் உனக்காக இந்த வேதத்தை குறித்து நான் பெருமைப்பட்டேன். நான் இந்த வேதத்தை நான் முன்குறித்து வைத்தேன். நான் அந்த துக்கம் எனக்கு இருக்குமே என்று சொன்னார். என்னுடைய துக்கத்தை நீ சந்தோஷமாய் மாற்றுவீர் ஐயா. என்னுடைய சந்தோஷத்தை நீ சந்தோஷமாய் மாற்றுவீர். ஆனால் நாம் உலகத்தில் எல்லாருமே சொல்றாங்க, ஒரு துக்கம் சந்தோஷமாய் மாறும். சந்தோஷம், எந்த துக்கம் சந்தோஷமாய் மாறும்? ஒரு கேள்வி ஆவியானவர் திருநாளிலே நாம் கேட்டு பார்ப்போம். ஆவியானவர் திருநாளிலே நாம் கேட்டு பார்ப்போம். ஆவியானவர் திருநாளிலே கேட்டு பார்ப்போம். அவர்கள் அசைந்தது, நாங்களும் அசைய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்களும் அசைய ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே என்று சொல்லி அவரிடத்துல ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே. அவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். பலி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்து வழிவிடுமே. பலி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்து வழிவிடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்து போகுமே, இடைஞ்சல் எல்லாம் இன்று கரைந்திடுமே. தடைகள் எல்லாம் கரைந்து போகுமே, இடைஞ்சல் எல்லாம் இன்று கரைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி தோன்றிடுமே. வனாந்தரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. வனாந்தரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. இந்த வல்லவருடைய கரம், அதிசயம் செய்யக்கூடிய கரம். ஆண்டவரே, எங்களை நடத்த வேண்டும் என்று சொன்னார். எங்கள் மத்தியிலே ஒரு அசைவை உண்டாக்கக்கூடிய தேவன், அசைவை உண்டாக்கக்கூடிய தேவன். எங்கள் மத்தியிலே ஒரு அசைவை உண்டாக்குவேன் என்று சொன்னீரே. பூமியை ஒரு விசை அசைப்பேன் என்று சொன்னீரே. இதுவரைக்கும் பூமி உலகம் தோன்றியது முதல் இதுவரைக்கும் எவ்வளவோ அசைந்திருக்கிறது ஐயா.
எவ்வளோ அசைந்து இருக்கிறது. எவ்வளவு அசைவு வந்தாலும் இந்த ஜனங்கள் தங்களை மாற்றிக்கொள்ளாத ஜனங்கள் என்று சொல்லி வேதனைப்படுகிற தேவனிடத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம் ஐயா. அன்றைக்கு ஆவியானவர் வந்து இறங்கின பொழுது பூமி அந்த மேல் வீட்டு வரை அசைந்து 15 மொழி பேசக்கூடியவர்களும், இவர் தமிழில் பேசுகிறாரு, இவர் மலையாளத்தில் பேசுகிறாரு, இவர் முஸ்லீமில் பேசுகிறாரு, இவர் அரபு மொழியில பேசுகிறாரு, இவர் என்னுடைய ஜாதியா என்னுடைய இனமா என்று சொல்லி அவர் மொழியிலே கேட்டு அந்த இயேசுவை அந்த பெந்தகோஸ்து நாளிலே எருசலேமிலே அறிவித்தார்கள் ஐயா. அறிவித்தார்கள். இன்னைக்கு சபை இயேசுவை அறிவிப்போம் என்று சொல்லி இன்னைக்கு வரக்கூடியவர்கள் அவருடைய மாயமானத்தினாலும் அவருடைய தனி மனித ஒழுக்கமில்லாததினாலும் ஆண்டவரை சிற்றின்ப பிரியத்தினாலும் இன்றைக்கு மறுதளித்து போய்கொண்டிருக்கிறார்கள். இதை தாழ்த்தி போயிருக்கிறோம். சிலுவையின் மலையிலே மறைத்து ஆண்டவரே இந்த தனி மனித ஒழுக்கத்தையும் நீ கற்றுக் கொடுக்கக்கூடிய தேவன். உள்ளத்தினுடைய அசைவு, தேசத்தினுடைய அசைவு, ஜனத்தினுடைய அசைவு, தனி மனிதனுடைய அசைவு, சபைக்குரிய அசைவு என்று சொல்லி நாங்கள் படித்திருக்கிறோம் ஐயா, பார்த்திருக்கிறோம். இந்த வார்த்தைகளிலே குறைகள் உண்டு ஆண்டவரே, இந்த வார்த்தைகளிலே ஒரு குறைகள் உண்டு இருக்குமே என்று சொன்னார். ஆண்டவரே பேசக்கூடியவரை மன்னித்து இன்னும் உடைய வார்த்தையிலே வழிநடத்தக்கூடிய வல்ல தேவன். இந்த ஆவியானுடைய திருவிழாவிலே நாங்கள் என்ன இயக்கத்தோடு வந்திருக்கிறோம், என்ன எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறோம். உன் சொல் பிரவாகத்துக்கு முன்னமே இது தேவை என்று எழுதி வைத்திருக்கிற தேவன். ஆண்டவரை நாங்கள் சொல்லி உங்களுக்கு தெரிய வேணும், நாங்கள் அழுது புலம்பி அந்த வார்த்தையை உங்களுக்கு தெரியப்படுத்த வேணும். நொறுமுண்டது நறுமுண்ட இருதயத்தோடு நீ புறக்கணிப்பதோ என்று சொல்லி தாவி கேட்கின்ற மாதிரி நாங்கள் நொறுமுண்ட இருதயத்தோடு உள்ளத்துடைய ஆழத்திலிருந்து உம்மிடத்திலே வந்திருக்கிறோம் ஐயா. இந்த நாளைக்குரிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஒப்படை. அன்பின் பரவலுக்காகவே இந்த கால வேலைக்காக நன்றி கர்த்தாவே. நல்ல ஒரு சிலாக்கியத்தையும் ஆசீர்வாதத்தை கொடுத்திருப்பதற்காக மகிமைப்படுத்தும் ஐயா, பரிசுத்தப்படுத்தும் நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வழி நடத்துவதற்காக நன்றி கர்த்தாவே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் எங்கள் மத்தியிலே அசைவாடுவதற்காக நன்றி கர்த்தாவே. ஆதியாகமத்திலே 1ஆம் அதிகாரத்திலே அவர் நீரின் மேல் அசைவாடினார் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். நாங்கள் பார்க்கவில்லை, ஆனால் பார்க்கக்கூடிய தகுதி எங்களுக்கு தருவதற்காக நன்றி கர்த்தாவே. நல்ல ஒரு சாக்கியத்தாருங்க. ஆவியாளர் எங்கே உண்டோ அங்கே ஒரு அசைவு உண்டு ஐயா. அந்த அப்போஸ்தலர்களுக்கு 3ஆம் அதிகாரத்திலே மேல் வீடு அசையப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஐயா. இவ்வளவு காரியங்களை எங்களை மகிமைப்படுத்திருப்பதற்காக நன்றி கர்த்தாவே. பவுலடியானுக்கும் ஞானத்திலிருந்து ஒரு வெளிச்சம் உண்டான பொழுது அவன் அசைந்து போய் அவனுடைய வாழ்க்கை மாறியதையா. எங்களுக்கு எவ்வளோ வாழ்க்கைகள் மாறி இருந்தாலும் இன்னும் மாறாத வாழ்க்கைகளை மாற்றுவதற்கும் மாறக்கூடிய வாழ்க்கையை நாங்கள் திரும்பி பார்த்து அதை பலப்படுத்துவதற்கும் எங்களை வழிபு நடத்தும் ஐயா. குற்றங்கள் இருக்கும், குறைகள் இருக்கும், பாவங்கள் இருக்கும், பாவம் இல்லாமல் இருக்கும் ஐயா. எல்லா காரியங்களையும் பார்த்து எங்களை வழிநடத்துவதற்காக நினைக்கிறார் தேவனே. நீ உன்னுடைய கரங்களை எங்கள் மேல் வைத்திருக்கும் பொழுது நாங்கள் இன்னும் வழிவெளிக்கு போகாத அளவு எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக நினைக்கிறார். மகிமைப்படுத்தும் ஐயா, பரிசுத்தப்படுத்தும். இப்ப இயேசு மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை ஆமென். ஹல்லேலூயா.